12 நூற்பாக்களில் 8ஆம் நூற்பா பகுதியை தொடங்கி கொண்டிருக்கிறோம். இந்த குருவினுடைய பெருமை என்ன? குரு இல்லாது எந்த கலையும் சித்திக்காது. பொதுவாக எந்த உலகத்தில் எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் குரு இன்றி கலை சித்திக்காது. ஒரு இசைக்கலை, ஒரு பரதக்கலை, எந்த கலையாக இருந்தாலும் நான் படித்து தெரிஞ்சுக்கலான்னா படித்து தெரிஞ்சுக்க முடியுமா? இவனுக்கெல்லாம் எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்தாச்சு. இந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நான் ஆசிரியர்கிட்ட போகாமையே இந்த பாடத்தை நான் கற்றுக்கிறேன், இந்த கலையை நான் கற்றுக்கிறேன்னு சொன்னால் அதில் என்ன இடர்பாடு ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆசிரியனுடைய குருவினுடைய மேற்பார்வையில் கற்கின்ற கலைதான் சித்திக்கும். அன்னைக்கெல்லாம் அது குருகுல கல்வியாக இருந்தது. இந்த காலங்களில் குருகுல கல்வி என்றே பெயர். இன்றைக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் ஆசிரியர் முன்பாக பாடம் கேட்பது தான் மரபு. சிவஞான போதம்னா ஐயா எடுக்கிறதோடைய அடியன் எடுத்துட போகிறேன். யூடியூப்ல இருக்கு, 108 பதிவு, 110 பாகம் இருக்குது. போட்டு கேட்டால் சிவஞான போதம் கேட்க போகிறோம். ஆனால் வகுப்பு அப்படின்னா நேரடியாக கண் பார்வையில் பார்க்கின்ற வகுப்பு தான். ஞானத்தை ஏதேது வழியாகவோ பெற முடியாது. அதெல்லாம் அதாவது எதுவும் இல்லாததுக்கு பரவாயில்ல. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க. சரிங்களா? நிறையா ஆங்கிலத்தில் சொல்கிற காலத்தில் போய் இன்றைக்கி நீங்கள் சிறக்காது வறுக்காதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன என்னங்க? அப்படின்னா இங்கே குரு இல்லாத கலை சித்திக்காது. இதை நாம் விலகி கொள்ளணும். குரு மரபு என்பது மிக இன்றியமையாத ஒன்று. நமக்கு இங்கே கிடைத்திருக்கக்கூடிய குரு மரபு எப்படிப்பட்ட குரு மரபில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சிந்தித்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு வரலாறுக்குரிய மரபுல நாம் இருக்கிறோம். 1 வருடம் 2 வருடம் மரபுல 2000 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஆண்டு கணக்கீட்டில் வச்சிருக்கிறனால அதுக்கு முன்னாடி சிவம் உண்டு, அதுக்கு முன்னாடியே குரு மரபு உண்டுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஞான சம்பந்தர் வந்தார், பிராட்டி காரைக்காலம் யாரோ வந்தாங்க. இவங்க காலத்துக்கு பின்புதான் குரு மரபல்ல. அதுக்கு முன்னாடி இருந்த குரு மரபெல்லாம் நமக்கு வெளிப்படலை இன்னுமே. சரிங்களா? குரு என்பவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுவர் குருவே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பல நூலுக்கு ஆசிரியர் பேரே தெரியல. நம்ம சித்தாந்தத்திலையும் சரி, மற்ற நூல்களையும் சரி, இந்த நூலுக்குரியவர் யார் என்றே தெரியாது, அவருடைய வரலாறு தெரியும். இப்போ நீங்கள் திருமுறைக்கு ஆசிரியர் எத்தனை பேர்? 27 பேர். இந்த 27 பேருக்கு எத்தனை பேருக்கு முழு வரலாறு இருக்குது? 4 பேருக்கு இருக்கு. அது 4 பேருக்குல ஞான சம்பந்த பெருமானுக்கும் எம்பிரான் திருநாவுக்கரசுக்கும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் தெளிவான வரலாறு. சரிங்களா? அப்படி என்னங்க? ஆத்தன்டிகேட்டட், அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் வாயிலாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் வரலாற்றில் அப்படி இப்படின்ட்டு திருவிளையாடல் வரலாறு ஓரளவுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவருடைய காலம், அவருடைய தோற்றம், அவருடைய தாய் தந்தையருடைய பெயர் எல்லாத்துலேயும் மாட்டுக்கிறது. சரிங்களா? இப்போ அவருடைய தாய் தந்தையர் எம்பிரான் மாணிக்கவாசருடைய தாய் தந்தையர் சம்புபாத சிறுதர் சிவஞானவதின்னு ஒரு நூலில் சொல்லப்பட்ட மறைமலை அடிகள் அது மறுக்கிறார். அவருடைய தாய் தந்தையருக்கு அப்படி பேர் இருந்திருக்காது. மாணிக்கவாச பெருமானுடைய காலம் எப்படிப்பட்ட காலம், அந்த காலத்தில் தமிழ் எப்படி இருந்தது? முழுமையாக தமிழ் தான் தமிழர்கிட்ட இருந்தது. இந்த வடமொழி கலப்பெல்லாம், பாரிய கலப்பெல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட பேர் வச்சிருக்கவே மாட்டாங்கன்னு அறுதிட்டு சொல்கிறார் அவருடைய ஆராய்ச்சி. அப்போது குருமரபு என்பது நீண்ட காலமாக வருது. அந்த குருமரபில் வர்றவங்களாம்
தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் கூட நினைக்கிறேன். இந்த நூல் யாரு செய்தார், எவ்வளவு அருமையான நூலை செய்தவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு நூல் இருக்குது நம்மகிட்ட. சரிங்களா? அகத்தியர் கொடுத்த அகத்தியம் இல்லையே நம்மள்கிட்ட. தொல்காப்பியருடைய குருநாதர் அகத்தியர், தமிழ் இலக்கியத்தினுடைய முதல் தலைமை ஆசிரியர் அவர் தான். அவருக்கு கொடுத்த நூல் நம்மகிட்ட இல்லையே. என்ன காரணம்? அதையெல்லாம் போற்றி பாதுகாத்து அந்த இதை மரபை கொண்டு வரணும்ட்டு தன்னை வெளிப்படுங்க. இன்னைக்கு ஒரு நூலை வெளியிடுறாங்கன்னா அவங்களுடைய வரலாறு போடாமல் முன்னாடி நூல் போடுறதில்ல, அவங்களுடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு போடாமல் போடுறது. ஏன்? அவங்க பதிவு செய்கிறாங்க, அது அவசியமான. ஆனால் பக்குவப்பட்டவங்க யாருமே என்ன செய்து கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா தன்னை வெளிப்படுத்தியவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட மரபு குரு மரபு. நீங்கள் நம்ம சைவ சமயத்தில் மட்டும் பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? நீங்கள் எந்த சமயத்துக்குள்ளே போனீங்கன்னாலும் குரு மரபினுடைய சிறப்பு மிக இன்றியமையாது. சரிங்களா? வைணவ சமயம் போனீங்கன்னா ராமர் மீது குரு பக்தி கொண்டிருந்தார் யாருங்க? ஆஞ்சநேயர் தான். அவரை போல குரு பக்தி யாருக்கு இருக்கு? அவருக்கு சாமி எப்படியே காட்சி கொடுத்தார், ராமருடைய திருப்பாதமாகவே காட்சி கொடுத்தார். எதை நினைச்சு வணங்கினாரோ அதையே காட்சி கொடுத்தார். ஆறு ஒருவர் ஒழுகுவார் உள்ளத்துள்ளே அவ்வொருளாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். அவ்வளவு குரு என்பது எல்லா சமயத்தாலும் எல்லா கலைகளாலும் போற்றக்கூடிய ஒரு குரு. குற்றத்தை நீக்குபவர். குற்றம், நீக்குதல், குற்றத்தை நீக்குதல். ஆசிரியர் குற்றத்தை நீக்குபவர். ஆசிரியர். வாத்தியாரு எதை பார்ப்பாரு? நல்லதை பார்க்கவே மாட்டார், குற்றத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. எல்லா ஆசிரியரும் அப்படித்தான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பேர் ஆசிரியர். எங்க ஆசிரியர் எப்போ பார்த்தாலும் என்னையே தான் குற்றம் சொல்றாரு, என்னையே தான் குற்றம் சொல்றாரு. யாரையும் டார்கெட் பண்ணிலாம் குற்றம் சொல்றது இல்லை. சரிங்களா? கிடைச்சா நம்மளுக்குன்னு ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே குற்றம் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன, எல்லா ஆசிரியருமே குற்றத்தை பார்த்தாதான் அவங்க ஆசிரியர். பேப்பர் திருத்துறாங்க, மாணவனுடைய பேப்பர் திருத்துறாங்க, சரி எதுனா பார்த்துட்டு போவார். தப்பதான் பார்த்துட்டு போவாரு, சரியா பார்த்துட்டு போக மாட்டார். தப்பு எங்க இருக்கு இல்ல, அதனால திருத்தப்பட வேண்டியவர் அவர். இல்ல, ஆசிரியர் என்பது ஒரு மாணவனை திருத்த வேண்டியவர். அவர் போய் பார்க்குறப்பெல்லாம் மாணவனை பாராட்டிகிட்டே இருந்துட்டே இருந்தான்னு வச்சுக்க, மாணவன் திருந்த மாட்டான். ஆசிரியரிடத்துல திட்டு வாங்காத மாணவன் சிறந்த மாணவனாக இருக்க மாட்டான். இதை அறிவுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கணும். பாடம் கேட்கும் போது சரிங்களா, வகுப்பறையிலேயே திட்டு விழுந்தாலும் கொடுங்க கொடுங்க நல்லா கொடுங்க அப்படின்னு சந்தோஷமா வாங்கப்படணும். சரிங்களா? இப்போ நான் பாடம் கேட்கும்போது இவ்வளவு காலம் பயணித்து பாடம் கேட்கும்போது கூட ஆசிரியர் திட்டுறாரு. சண்முகமையா பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது எது அப்படின்ட்டு என்னையா நீ சொல்ற அப்படின்ட்டு சத்தம் போடுவாங்க. சரியா? சரியாத்தானே சொன்னோம், ஏன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. என்ன அதில் திருத்தம்? நம்மளுக்கு ஆசிரியர் நன்மையைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பு. குரு இல்லாமல் கலையை கற்க முடியாது. வித்யா குரு வேறு, ஞான குரு வேறு. வித்யா குருவுக்கே இவ்வளவு விளக்கணம் இருக்கும்னா வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவிடத்திலேயே இவ்வளவு பரதம் பழகிட்டாங்க. பரதம் பழகின முதல் வணக்கம் முதல் வணக்கம் அவங்க குருநாதருக்கு தான். அப்புறம் தான் விநாயகர் பாட்டு, அப்புறம் தான் மற்ற பாட்டெல்லாம். சரிங்களா? வந்தாங்க ஒரு அஞ்சலி, குருவுக்கு அஞ்சலி செலுத்திட்டா தொடக்கம். எங்கே வேணா நீங்கள் ஒரு கராத்தே கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்தால் ஒரு போஸ் அப்படி என்ன பண்ணோம், குருவுக்கு வணக்கம் போட்டுட்டு தான் தொடங்கணும். இப்படி எல்லா கலைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்யா குரு இல்லை, அந்த வித்யா குருவுக்கு மேலாக பல மடங்கு மேலாக இருப்பவர்கள் ஞானத்தை அறிவுறுத்துறது. நம்மளுக்கு யார் ஞானத்தை கொடுக்க முடியாது. 8ஆம் வகுப்போடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு குரு அல்ல, ஞானத்தை நிகழ்த்துவதற்கு குரு வருகிறார். குரு எதுக்கு வராரு? ஏற்கனவே நம்ம அறிவில் கிடக்கக்கூடியதை கிளப்புறதுக்கு வர்றார். குரு ஞானத்தை கொடுக்கல,
சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் குருவல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியாது, ஞானத்தை டெலிவரி பண்ண முடியாது. சரிங்களா? இந்த அம்மாட்ட ஞானம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது 2 கிலோ டெலிவரி பண்ணேன், இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது, ஒரு 1/2 கிலோ போட்டுவிடு அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது. ஞானத்தை டெலிவரிலாம் ஞானம் நிகழும் யாருனால் குருநாதனுடைய உபதேசத்தினால். அது என்னதுங்க, ரசாயனம். அவருடைய உபதேசம் என்பது ரசாயனம். அது வந்து காதில் ஊற்றுற ரசாயனம். ரசாயனம் எப்படிப்பட்டது, காதில் ஊற்றக்கூடிய ரசாயனம். குருவினுடைய பெருமை நம் சமயத்தில் விரிந்து கிடக்கிறது. புரியுங்களா? முதல் குரு நமக்கு யாரு, நந்திய பெருமான். அவருக்கு முன்னாடி தென்முகப்பரமன். தென்முகப்பரமன் தான் முதல் குரு. சரிங்களா? அவர் தான் என்ன பண்ணாருங்க, 4 பேருக்கு உட்காந்து உபதேசம் பண்ணார். உட்காந்துருக்கிறாரு இல்லை, கீழே 4 பேர் உட்காந்துருக்கிறாங்க இல்லையா? இங்கே, அங்கே இல்லை, இங்கே இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் தென்முகப்பரமன் தட்சிணாமூர்த்தி அருந்தவருக்கு ஆளின்கீழ் அறமுதலா 4 இருந்தவருக்கு அருளுமது எனக்கறி ஏம்படி கல்லாளின் முடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர். அவர் கீழே வந்து 4 பேர் சொல்லாமல் கேட்டார், அப்படியே நெட்டைக்கு ஓடனாங்க இல்லை. அவங்ககிட்ட இருந்து நந்தியம் பெருமானுடைய பரம்பரை அப்படியே நமக்கு வளர்ந்து வந்தது. அங்கிருந்து குரு பரம்பரை ஆரம்பிக்கும். சரிங்களா? நீ மற்ற சமயத்தில் எடுத்து பார்த்துங்க, கர்ணன் துரோணாச்சாரியர்கிட்ட எப்படி கற்றுக்கொண்டார், ஏகலைவன் எப்படி கற்றுக்கொண்டார், இவை எல்லாமே குருவினுடைய அந்த அன்பின் காரணமாக குருவினுடைய இடத்துல கலையை கற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? அப்போது நம்ம சமயத்தில் சைவ சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்குன்னு தனி ஒரு இடம் உண்டு. மற்ற சமயத்தை காட்டிலும் நிறைந்த வரலாறுகளை உடைய. சரிங்களா? இப்போ நம்ம வரலாற்றில் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசர் குருநாதராக கொண்டார். திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தர் குருவாக கொண்டார்னு சொல்லுது. திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசு பெருமான் குருநாதராக கொண்டார். அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வரலாற்றில் காண்க. முதல் முறை சீர்காழியை சந்திக்கிறார். பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு, அப்பரே கீழே விழுந்துட்டார், வணங்கினாரு. வணங்கினதை பார்த்தோன்னு அவர் என்ன சொன்னாரு, அப்பரே அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணாரு, மகனேன்னு சொல்லலை, மகனேன்னு சொல்லலை, அடியேன். அப்பரேன்னு சொன்னதுக்கு அடியேன். அடியேன் என்னதுங்க, உங்களுடைய அடிமை. சரிங்களா? வார்த்தையில் மட்டும்தானா, நேராக கோயிலுக்கு கூட்டிட்டு போனார். திருத்தோணிபுரம் சீர்காழி பெருமானை வணங்கினாங்க. வணங்கும் போது என்ன சொன்னார், அப்பரே நும் இறைவரை நீர் பாடும், உங்களுடைய கடவுளை நீங்க பாடுங்க. அதுக்கு உங்களோட கடவுளை தளத்துக்குரியவர் யாரு, தளத்துக்குரியவர் யாரு, சொந்த மண்ணுக்கார் யாரு, திருஞான சம்பந்த பெருமான் தானே சொந்த மண்ணுக்காரு சீர்காழிக்கு. சரிங்களா? அவர் ஏன் சாமின்னு தான் சொல்லணும், உங்க சாமியை நீங்க பாடுங்க. குருநாதர் சொல்லிட்டார், ஐயா சாமி இல்லைங்க, உங்க தலைங்க, நீங்க முதல் பாடுங்க. மறுத்தார முதல்ல பதிகம் பாடிட்டார். குருநாதர் சொல்லிட்டாரு, மாறக்கூடாது, பதிகம் பாடிட்டார். தொடர்கிறது பயணம். 2ஆம் சந்திப்பு. சரிங்களா? நிறைய இடம் சொல்லலாம், சில இடத்த மட்டும் சொல்லு. திருமறைக்காடு. கதவு திறக்கவும், கதவு திறக்கணும், கதவு திறக்கணும். யார் நிறைய அற்புதம் எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க 2 பேர்த்துல? அப்படிதான் குழந்தைய உயிர்ப்பிக்கிறது என்ன, முயலக நோயை நீக்கிறது என்ன, குளிர் ஜோரத்தை நீக்கிறது என்ன, சும்மா அற்புதமாக சிவனருளால் அற்புதமான எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறார். சரிங்களா? அவர் வந்து அப்புறம் பெருமானை பார்த்து சொல்றாரு, கதவு திறக்க நீர் பாடும், கதவு திறக்க நீங்க பாடும். அப்புறம் சாமி என்ன நினச்சிக்கலாம், நம்ம என்ன அற்புதம் நிகழ்த்துறோம், நம்ம கதவெல்லாம் நம்மளாம் பாடி சாமி கதவு திறக்கிறதா, இவருக்கு சாமி எவ்வளவு கருணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, பெருமானி உங்கள் பாட்டுக்கு தான் சாமி உடனே அருள் செய்கிறார், நீங்கள் திறக்க பாடுங்கன்னு சொன்னாரா? பாடிட்டாரு. கதவு 10 பாட்டு கழிச்சுக்காவது வரலாறுக்குள்ள விரிவாக பார்க்கணும். சரிங்களா? 2வது இடம். 3வது இடம்.
சரிங்களா. திருப்பூந்துருத்தி சரிங்களா, அது நிறைய இடம் இருக்குது. திருப்பூந்துருத்தி நடக்குது. பல்லாக்கில் ஏறி வர சொன்னார், சாமி கொடுக்குற பல்லாக்கில் ஏறி அப்படின்னா நிறையா அந்த இடத்துல பார்த்து. இது ஒரு குருநாதர் பெருமை இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா நம்பியாரூர் சேரமான் பெருமாள், நம்பியாரூர் சேரமான் 2 பேர் நண்பர்கள் மாதிரி தான் பழக்கம். 2 பேர் எப்படிப்பட்டவங்க? நண்பர்கள். அவங்க 2 பேர் நண்பராக பழகிறாங்க. அப்படி தான் சேரமான் பெருமாள் நினச்சி தம்பிரான் தோழர், இறைவனுக்கு தம்பிரான் தோழராக இருந்தவர் அப்புறம் யாருடைய தோழராக மாறுறாரு? சேரமான் தோழராக மாறுறாரு. இப்போ நண்பங்கிறதுக்காக எல்லா வகையிலையும் உரிமை எடுத்துக்கல. சரிங்களா. ஒரே ஒரு இடம் சொல்லணும்னா, நம்பியாரூரரை சேர நாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போய் மிக விமரிசையாக நல்லா வரவேற்பு கொடுக்குறார். கொடுத்துட்டு சிம்மாசனத்தில் இவர் உட்கார்ற சிம்மாசனத்தில், அரசர் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் சுந்தரரை அமர வைத்து பாத பூசை செய்யறதுக்கும் வழிபாடு செய்யறதுக்கும் முயற்சி பண்ணுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுக்கிறார். சாமி இதெல்லாம் அப்படியே எடுத்தார். பெருமானே காலை உள்ளே இழுத்துக்கிட்டாராம். என்னட்டுங்க, பாத பூசை இருக்கு இல்லை தயாராகும் போது காலை உள்ளே இழுத்துக்கிட்டாராம். இவர் பணிந்து கேட்கிறாரா, குருநாதனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யறதுக்கு அனுமதிங்க, மறுக்காதீங்க அப்படின்னாராம். என்ன பண்ணாராம் அப்படின்ட்டு சிவத்தை நினைத்து அமர்ந்து அந்த பூசனை நடந்தது. திருக்கைலாயம் புறப்பட்டார் நம்பியாரூரர். சுந்தரமூர்த்தி பெருமான் திருக்கைலாயத்துக்கு யானை மேலே புறப்பட்ட போது ஒரே ஒருத்தர் தான் நினைச்சாரு, சேரமான் பெருமாளை தான் நினைச்சார். 2 மனைவி இருக்கிறாங்களோ வேற யாரையும் நினைக்கல, சேரமான் பெருமாளை மட்டும்தான் நினைச்சாரு. இவர் போயிட்டு இருக்கிறாருங்கிறத இவர் நினைச்சது என்னவோ அங்கே சாக்கு அடிச்சிருச்சு. அரண்மனைக்கு கிளம்பி குதிரையில் வராரு, அப்படியே மேலே போயிட்டே இருக்கிறாரா, குருநாதரை பிரிஞ்சு இனிமேல் இருக்கிறதா, குருநாதரை பிரிஞ்சு இருக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணாரு, யானை குதிரையோட காதில் ஓதனாரு, புறப்பட்டு விட்டார். எத்தனை இடத்துல நீங்க பார்க்கலாம் குருநாதருடைய பெருமையை எடுத்துக்கொண்டார். மணிவாசக பெருமான் சிவமே குருவாக வந்த ஆட்கொண்ட பெருமைக்குரியவர். நமக்கெல்லாம் சிவம் ஒருத்தர் மேல அதிட்டித்து வரும். அவங்க வர்றவங்க நம்மளை போல ஒருவராக தான் வருவாங்க, சகலராக தான் வருவாங்க. நாம் அப்படி அவங்கள பார்க்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய மரபு. வர்றவங்க நம்மளை போல தான் வருவாங்க. ஆனால் நாம் என்ன நினச்சக்கூடாது, நம்மளுக்கு சிவபெருமான் குருநாதராக வரமாட்டாரா? மணிவாசக பெருமானுக்கு வந்தாரு, நமக்கு வரமாட்டாரா? தவம் அந்த அளவுக்கு செய்யலையே, தவம் அந்த அளவுக்கு செஞ்சால் அவர் வரப்போகிறாரு. சரி, இப்போ பிரதமரை கொண்டு வந்து நமக்கு ஒரு பரிசை கொடுக்கணும். நம்மளுடைய சாதனை எப்படி இருக்கணும், அவர் வர்ற அளவுக்கு சாதனை இருக்கணும். சரிங்களா. என்னங்க அவங்க அத்தனை பேர்த்த கூப்பிட்டு கொடுக்குறாங்க, நம்மளுடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க, என்னையில கூப்பிட்டு கொடுக்க மாட்டாரா? அந்த தவம் நம்ம இடத்துல இல்லை, நாம் அதை செய்யலை. செய்யற நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஓலை அனுப்பிச்சிடுவார், கூட்டிட்டு வாங்க. இல்லை நேரில் வர அளவுக்கு ஓலை அனுப்புறதை விட நேரில் வர அளவுக்கு தவம் செய்யணும். அவங்க இப்போ உலகிலேயே அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் முதல்வர் வந்து நம்ம முன்னாடி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு ஒரு சாதனையை சாதிச்சிருக்கணும். சிவம் நமக்கு குருநாதராக வரணும்னு நினைச்சா நம்மளுடைய சாதனை எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு வருவது சிவம்தான்ங்கிற உணர்வு வரணும். நமக்கு இப்படிப்பட்ட நம்மளுடைய சென்னையிலேருந்து ஒளியரசையா வந்தார், பவானியிலிருந்து தியாகராஜையா வந்தார் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. வருவது அமர்ந்திருப்பது சிவம். அதில் நமக்கு மாட்டு நம்ம பலமுறை இந்த இடத்துல நின்று பிறல்றதுனால தான் பிரச்சனையாகும். சரிங்களா. நம்ம ஐயா அது வேற, அந்த இடத்துல குருநாதராக அமர்ந்திருக்கும் போது அவர் குருநாதர் தான், சிவம் தான். இல்லை அவங்க வெளியே வந்தாங்கன்னா நம்மளை போல ஒரு அன்பின் காரணமாக அவங்க எளிமையாக தான் இருப்பாங்க. அன்பின் காரணமாக எளிமையாக, அதுக்காக அவங்களோட பக்கத்தையே போகக்கூடாது, பழகவே கூடாதுங்கிற குருமரபு நம்ம கிடையாது. புரியல. அப்போ ஆதிநாத்தில் நம்மளுக்கு அமர்ந்திருப்பவர் யார்? 24வது குருமகா சன்னிதானமாக அமர்ந்திருக்கிறாருன்னா அவர் யாருன்னு கேட்டால் நமச்சிவாய மூர்த்திகள். நமக்கு அங்கே யார் அவர் யாராவா தெரியும் கேட்டீங்கன்னா நமச்சிவாய மூர்த்திகளாக தெரியணும், நமச்சிவாய மூர்த்திகள் பூசை பண்ணுற அம்பலவானராக தெரியணும். அவங்க தான் அமர்ந்திருக்கிறாங்க நமக்காக அப்படின்னு சொல்லி தெரியணுமே. அப்படிப்பட்ட குரு மரபு ஒவ்வொரு வரலாறு. இப்போ 4 பெருமக்களை பார்த்தோம். சரிங்களா. இப்படி
நம்முடைய சைவ சமய திருமுறை சார்ந்தும் சரி, தோத்திரத்திலும் சாத்திரத்துக்கும் வந்தீங்கன்னா மெய்கண்டாருக்கு எம்பிரான் அருணந்தி சிவம், மெய்கண்டாருக்கு அருணந்தி சிவம் மாணாக்கர் சீடர். இவர் அவருக்கு குலகுரு. எம்பிரான் மெய்கண்டாருடைய பரம்பரைக்கு குலகுரு யாருங்க? எம்பிரான் அருணந்தி சிவம். எம்பிரான் அருள் சிந்தி சிவன் யாருக்கு மாணாக்கரா சீடரா மாறுறாரு? அவங்களுடைய பையனுக்கு 3 வயதுல அவர் மெய்கண்டாருக்கு சீடராக. அப்போ இது எந்த வகையிலும் கேட்டீங்கன்னா தவம் தான். சரிங்களா? அவர் கொடுத்த 12 நூற்பாவை 326 பாட்டை விரிச்சிருக்கிறார். சரி, அப்போ இவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, எவ்வளவு ஞானமுடையவர். நீங்க அருணந்தி சிவம் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும்னா சித்தியாருக்குள்ள பயணிக்கணும், 20 படிக்கணும், பரபக்கம் படிக்கணும், படிச்சா தான். அதனாலதான் சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்துக்கு மேல தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. சித்தியாரை படிச்சா போதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த நூலுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகள். அப்படிப்பட்ட நூலை செஞ்சவர் சரிங்களா. ஒரு 3 வயது சிறுவருக்கு போய் சாமி உங்களுடைய சீடனா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லி இருக்கிறார்னா அந்த பக்கம் இருந்தவருடைய அருள்நிலையை நினைச்சு பாருங்க. இல்ல அப்படியே வந்தீங்கன்னா மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்துக்கு கிடைத்தது. 4வது குருவாக இருக்கக்கூடிய சந்தான குருவராக இருக்கக்கூடியவர் எம்பிரான் உமாபதி சிவம் சித்தாந்தத்தில் 8 நூல்கள் எழுதியிருக்கிறார். சிவபிரகாசம் முதற்கொண்டு திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம், நெஞ்சு விடுதூது, போற்றி பகருடைய வினா வெண்பா, கொடிக்கவின்னு 8 நூல் எழுதியிருக்கிறார். சரிங்களா? மறைஞான சம்பந்தர் ஒரு நூலே எழுதலை, ஒரு நூல் எழுதியிருக்கிறான்னு சொன்னாங்க, ஆனால் அதில் சேர்த்தலை, அது உறுதியாகலை. ஆனால் ஒரு நூல் எழுதாதவர் சரிங்களா, வேளாள மரபில் வந்தவர் யாருங்க? மறைஞான சம்பந்தர். 8 நூல் எழுதினவர். எதில் மட்டும்? சித்தாந்தத்தில் மட்டும் 8 நூல் எழுதினவர். அது இல்லாமல் என்ன நூல் எழுதியிருக்கிறார்? தோத்திரத்தில் எழுதியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா திருமுறை கண்ட புராணம். திருமுறை நமக்கு எப்படி கிடைச்சது, ராஜராஜ சோழன் எப்படி கண்டுபிடிச்சார்னு எழுதினவர் எம்பிரான் உமாபதி சிவம். இல்லைங்களா? சேக்கிழார் புராணம், சேக்கிழார் பெருமானுடைய வரலாறு எழுதினவர் அவர். இது இல்லாமல் 6 நூல் தோத்திரத்தில் எழுதியிருக்கிறார் நம்மளுக்கு உமாபதி சிவம். இத்தனை நூல் எழுதினவர் உயர்ந்த குடிப்பிறப்புன்னு சொல்லக்கூடிய அந்தணர் குலத்தில் தோன்றியவர். தில்லைவாழ் அந்தணரா உமாபதி சிவம். அவருக்கு குருவாக வாய்த்தவர் மறைஞானம். ஒரே ஒரு சொல், பட்ட கட்டையில் பகல் குருடு போகுது பார். அடி வீழ்ந்தாரு. குருநாதர் குடிச்ச அந்த பிரசாதம், அந்த கஞ்சி ஒழுகுது என்னன்னு எழுதிட்டாரு, பிரசாதமா சாப்பிட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வச்சதுனால தான் நமக்கு திருவாவூர் ஆதீனங்கள் குருமரபே வந்துச்சு. அவர் போய் தனியாக கொற்றவங்குடியில் தனியாக அமைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொடிக்கவி பாடி தேர்வு இது பண்ணுறதுக்காக செஞ்சார். அப்புறம் மீண்டும் தில்லைவாழாதன் திருந்தி ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு குரு பரம்பரை செய்தி. சரிங்களா? அப்போ எவ்வளவு குரு பரம்பரைக்குள்ள நமக்கு எவ்வளவு ஆற்றல் இன்னும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, நம்மளுடைய தருமையாதீன குருமுதல்வர் ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், இவர் பல நூல் எழுதியிருக்கிறார். ரொம்ப இன்றியமையாத நூலாக இருப்பது சிவபோகசாரம், சொக்கநாத வெண்பா, முத்தி நிச்சயம் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்கிறார். இவர் தான் தருமபுரத்துக்கு முதல் கூறவர். இவர் எங்கிருந்து வந்தார்? மதுரையம்பதியிலிருந்து வர்றார். திருவாரூர் மதுரையம்பதிக்கு பெற்றோரோட வர்றாங்க. பெற்றோரோட வந்து சொக்கநாத பெருமான வழிபாடு செஞ்சார். அங்கே சுவாமி வழிபாடு செஞ்சு இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அன்பு அதிகமாகிடுச்சு. பெற்றோர்கிட்ட நான் இங்கிருந்தே பெருமான நாள்தோறும் வழிபாடு செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டார். குருகுலத்தை சேர்த்தனாங்க. நாள்தோறும் சாமி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தார். பெருமான்கிட்ட கேட்குறாரு, சாமி உங்களை வழிபாடு நான் தனியாக செய்யணும், எனக்கு சிவலிங்கம் வேணும்னு கேட்டார். குற்றாமரை குளத்தில் ஈசானிய மூலையில் சிவலிங்கம் கிடைக்க எடுத்துக்கிட்டாரு. எடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்து அப்பயும் அவருடைய ஆசை இதாகலை, ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. சிவ பூஜை பண்ணோம்னா குருநாதன் வேணும்னு கேட்குறாரு. பெருமாட்ட வேணுமோ பெருமான் திருவாரூருக்கு செல்லுன்ட்டார். திருவாரூர் போனார். திருவாரூர் பெருமான் தியாகராஜ பெருமானுடைய சன்னதியில் தென்முகப்பரவன்
வழிபாட்டு தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய சன்னதியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் கமலை ஞான பிரகாசம். போனாரு, அங்கே தட்சிணாமூர்த்தியை பார்த்தாரு, முன்னாடி இவர் அமர்ந்திருந்தாரு, இவர் தான் நமக்கான குருன்னு கீழே வந்துட்டார். அங்கேருந்து சிவபெருமானை சொல்லி அனுப்பிச்சார், போ கமலை ஞான பிரகாசன் ஒருத்தர் இருப்பார், பார்த்து நீ குருவாக ஏற்றுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சார். போனார், விழுந்தார், குருநாதரானார், குருநாதரை பெற்றார். அதுக்கப்புறம் அவருடைய வரலாறு விரிஞ்சு போகும்போது ஒரு நாள் அவருக்கு விளக்கு பிடிக்கக்கூடிய அந்த பணியாள் வரல, இவர் பிடிச்சிட்டு போகிறார், வாய்ப்புன்னு பிடிச்சிட்டு போனார். வீட்டுக்கு போய் நில்லுன்னாரு, காலையில் வரை நின்றுட்டே இருந்தார். வீட்டுக்கு திரும்பி போகாமல் காலையில் வந்து பார்க்குறாரு, இவருடைய பக்குவத்தை அறிந்து நீ இனிமேல் தனியாக வருகின்ற மாணவர்களுக்கு என்ன பண்ண உபதேசம் பண்ணினார். தர்மயாதீனத்தில் அமர்ந்து குரு முதல்வராக சிவபோசாரம் படிச்சிங்கன்னா முதல் 10 பாடல் குருநாதருடைய பெருமையை சொல்கிற பாடல். 140 பாடலில் முதல் 10 பாடல் நம்ம அடிக்கடி வகுப்பில் சிந்திக்கக்கூடிய பல பாடல் எதை பற்றிங்க? சிவபோசாரமும் சொக்கநாதர் என்பது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அறிவை மனசை போய் தைக்கிற சொல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சிவபோசாரம் தான். அதில் குருநாதரை சிறப்பை பற்றி 10 பாடல் எழுதுகிறார். முதல் 10 பாடல் சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் ஞான பிரகாசன் முக்தி தருநாதன் நம் குருநாதன் அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு என் குருநாதன் தான் எல்லாமே தருவார். ஆறறிவார் நீதிபடி, ஆறறிவார் சித்தி புத்தி, ஆறறிவார் நர்த்தவங்கள் அன்பனைத்தும், பாரவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் அத்தன் என்போல் வந்திலனால் யார் அறிவார்? நாமெல்லாம் நெறியை அறிந்து கொண்டு இருக்கிறோம். என்னது? ஆறறிவார் நீதி வழி, ஆறறிவார் சித்தி புத்தி, ஆறறிவார் நர்த்தவங்கள் அன்பு. எல்லாம் யார் அறிய முடியும்? யார்? குருநாதன் என்னை போல தோன்றி திருவாரூரில் வரவில்லை என்றால் நான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு குருநாதன் நிறைய பாட்டு எடுத்து படித்து பாருங்க, நெஞ்சை தைக்கும். இவர் ஒரு குரு பரம்பரையில் இன்னைக்கு நமக்கு குருமகா சன்னிதானமாக இருந்து அருள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பீடங்கள் ஒரு முக்கியமான தருமை ஆதீனம். சரிங்களா? இது போல பல பரம்பரைகள். நீங்கள் தாய் மாணவர் எடுத்தீங்கன்னா மௌன குரு, அவருக்கு கிடைத்தவர் மௌன குரு. அவ்வளவு மௌன குரு எப்படி உபதேசம் செய்வான்னு நினச்சிக்காதீங்க. மௌனமாக இருந்தாலும் உபதேசம்தான். அப்படி இருந்து அவருக்கு உபதேசம் செய்தவர் மௌன குரு, தாய் மாணவருக்கு. முருகப்பெருமானே குருநாதராக வந்தார் அருணகிரிநாதர். குருவாய் வருவாய் அருள்வாய் புகழ். குருநாதன் முருகப்பெருமானார். நம்ம மணிவாசக பெருமானுக்கும் சரி, அருணகிரிநாதருக்கும் சரி, சிவமே குருநாதராக வருகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? முற்பிறப்பில் தவம் செய்திருக்கிறார். முற்பிறப்புல தவம் செய்திருக்காரு. தவம் மிக மிக அவசியமான ஒன்றுங்கிறது இப்பயாவது தெரிஞ்சு அந்த தவத்தை என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு வேலைகள் இருந்து இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாம் தான் இருக்குது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லாத நாள் ஒரு நாள் வரும்னு சொல்லுங்க. உங்கள் கூட அடியேன்னு வந்து அந்த அன்னைக்கே தவம் செய்யாது. பிரச்சனையே இந்த நாள் இருக்காதுங்க, வாங்க ஐயா அந்த நாள் ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிற நாள் ஒரு நாள் சொல்லுங்க. அந்த அன்னைக்கு எல்லாம் நம்ம பண்ணிடலாம், கூட்டணி போட்டு தவம் செய்வோம். கூட்டு வழிபாடு உண்டா? உலக வாழ்க்கையில் உண்டா? நிகழாததை போய் இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒன்று நிகழும் அப்போ பார்த்துக்கலான்னு நாளை கடத்திட்டு இருக்கிறது எவ்வளவு அறியாமை. இருக்கிறதெல்லாம் இருக்குது, கிடக்கிறதெல்லாம் கிடக்குது. நம்ம பாட்டில் செய்ய வேண்டிய தவத்தை செய்து கொண்டே இருக்கணும். இப்படி குருமரபில் ஒவ்வொரு பெருமக்களும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய குரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிகழ வைக்கும். தமிழ் சைவ ஞான மரபுன்னு சொல்லக்கூடிய குருமரபு. சரிங்களா? அதில் மறைமலை அடிகளிடத்துல அழகர் அடிகள் எப்படி இருந்தார்னு சொல்றதுல தான் நெகிழ்ச்சி. தன் குருநாதர் முன்னால் அமர போட மாட்டார். முன்னாடியில் அவர் ஊரை தாண்டனாவே உட்கார மாட்டார். பல்லாவரத்தை தாண்டாரு அப்படின்னா இந்த பக்கம் மதுராந்தகத்திலேருந்து பல்லாவரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்க.
மகிழுந்துல போனாலும் சரி, பேருந்துல போனாலும் சரி, பல்லாவரத்தை தாண்டான்னு எந்திரிச்சுன்னுக்குவார். தாண்டியாச்சுன்னு தெரிஞ்சாதான் உட்கார். உடல்நிலை சரியில்லாத போது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது கூட மகிழுந்துல படுத்துக்கிட்டு போறாரு. புரியல? மகிழுந்துல படுத்துட்டு போனவர் 4-5 தடவை கேட்கிறாராம், பல்லாவரம் வந்துருச்சா, பல்லாவரம் வந்துருச்சா, பல்லாவரம் வந்துருச்சான்ட்டு. வந்துச்சுன்னு சொன்ன போது என்னை தூக்கி உட்கார வைங்கிறாராம். இல்லை, இது மட்டும் இல்லைங்க, அழகரடிகள் மறைமலையடிகளுடைய இல்லம் இன்னைக்கு அரசாங்க உடமையாக்கப்பட்டிருக்குது. அந்த தெருவுக்கு போனார்னா பல்லாவரம் அந்த மறைமலையடிகள் தெருவுன்னு இன்னைக்கு பேர். அந்த அவர் வீடு இருக்கிற தெருவுக்குள்ளே போனோன்னா கீழே நீட்டி விழுந்து, தெருவு 100 அடிக்கு வெளியே இருக்கும், தெருவில் போய் நீட்டி விழுந்துருவார். விழுந்துட்டு வாசல் கதவு என்னங்க பெரிய மதில்சுவர், அதோடைய பெரிய இரும்பு கேட்டு, அங்கே போய் மண்டிட்டு வணங்குவார். உள்ளே போவார் வீட்டுக்கு. அவருடைய இல்லம், மறைமலையடிகள் வாழக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடிய வீட்டை வளமாக வருவார். தலையே நீ வணங்க, எப்படி பார்த்துருக்கிறான்னு பாருங்க. இல்லத்தை போய் சிவபெருமான் வீட்டுக்கு கோயிலான்னு நினச்சி என்ன பண்ணுவார், சுற்றி வந்து முன்னாடி போய் கதவுகிட்ட நின்றுக்குவாராம். அவரை பார்க்க தான் போயிருக்கிறாரு. உள்ள சாமின்னு கூப்பிட மாட்டாராம், எதுவும் பண்ண மாட்டாராம், பேசாமல் நின்றுக்குவாராம். வீட்டுக்குள்ளேருந்து யாராவது வந்து பார்த்து, இல்லை அவரை பார்க்க வந்தவங்க யாராவது பார்த்துட்டு போய் கீழே இப்படி நிற்கிறாரு அழகர் அப்படின்னு சொன்னா தான் அங்கிருந்து உத்தரவு வந்தால் தான் மேலே அவரை பார்க்கவே மேலே போவார். இதெல்லாம் குருநாதர் சொல்ல கேட்டது. அழகரடிகள் அவருடைய நூலில் எழுதியிருக்கக்கூடிய ஒன்று. மறைமலையடிகளோட மிக நெருக்கமாக இருந்தவர்கள். நம்மளுடைய ஆடலர் செய்யாவோட மறைமலையடிகள் தொடர்பு இருந்த காலம் இல்லை. எப்படிப்பட்ட குரு மரபு காட்டியிருக்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் இருந்தால் தான் நம்ம போய் இப்படிலாம் நான் புரிஞ்சு சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி நாங்களாம் போய் நடிக்க வேண்டியதில்லை, உங்களை மாதிரி நான் போய் எனக்கு மனசில் நிறைய இருக்குது. நீங்கள் குழந்தைகிட்ட இப்படி சொல்லுங்கள், பெத்த பையன்கிட்ட இப்படி சொல்லுங்கள், உன் மேலே நிறையா இருக்குது, உங்களோட நான்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நடிக்க வேண்டியதாக அவசியம் இல்லைன்னா ஒன்றும் விளங்காது. பிடிச்சது செஞ்சு கொடுக்கணும், வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும், அன்பை காட்டணும்னா எல்லாம் செஞ்சீங்கன்னா தான் அன்பு இருக்குதுன்னு ஒத்துக்குவானே தவிர நீங்கள் இருக்குதுன்னு சொன்னால் பத்திரமா வச்சுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறதுன்றோம். இருக்குதுன்னா நான் என்ன பண்ணணும், காட்டணும். இல்லை அது நடிப்போ, அது நடிப்பாவோடு இருக்கலாம் இல்லைங்களா. எது எங்கெங்கெல்லாம் நடிக்கிறோம். குருநாதர்கிட்ட போய் மணிவதில் நடிக்கிறதுல என்ன தப்பு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், தான் சொல்லுவேன். எந்தெந்த இடத்துலாம் போய் நடிக்கிறோம், நாம் நடிக்காத இடம் உண்டா? வீட்டில் ஆரம்பித்து உறவுகிட்டேருந்து எல்லாத்துக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். யார் உண்மையாக இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் உண்மையாக இருந்தால் என்ன வருது, போச்சு, நம்மளை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாருமே. நாம் உண்மையாக உறவுகிட்ட இருந்தோம்னா அவனை என்ன பண்ணிடுவாங்க, டிவோர்ஸ். நீங்களாம் என்ன ஆக மாட்டேன், செல்லுபடி ஆக மாட்டேன் தம்பி அப்படின்னு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க. வர்றானிக்கு பார்க்குறானிக்கு வாங்க நல்லா இருக்கிறீங்களா, உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். வாசலுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் அந்த ஒன்று உங்களை இப்போ தான் உங்களை நினச்சேன், இப்போ தான் உங்களை நினச்சேன் அப்படின்னு சொன்னால் சரிங்களா. அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு தொலைக்காட்சி ஓடிட்டு இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்மளுக்கு தான் தெரியும் சரிங்களா. வந்தோடனே இவ்வளோ நேரம் உங்களை தான் நினச்சி பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, உறவுகள் அப்படி மெயின்டைன் பண்ணால், அன்பை காட்டி ஏதாவது மெயின்டைன் பண்ணால் தான் இருக்கும். இது நம்ம சொல்லலை, வள்ளுவரே இப்படி தான் சொல்கிறார். சுற்றமாக நீ எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியுமா, நல்லா இருக்கிறத கொடுத்து பழகு, நல்லா இன்சொல்ல சொல்லு சரிங்களா. சுற்றிய அதாவது நல்ல இன்சொல்லும் பொருளையும் கொடுத்தினா சுற்றம் வந்து தானாக சூழ்ந்து கொள்ளுமா. பொருளை கொடுக்க முடியாலும் என்ன கொடுக்குறோம், இன்சொல்ல கொடுக்கும் சரிங்களா. அப்போது குரு பரம்பரை என்கின்ற ஒன்றை திரும்ப திரும்ப நீங்கள் அது ஏதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படிக்கிற நூற்பா வழியாக நம்ம சாதனையில் நிற்கணும் அப்படின்னா அந்த சாதனையில் நிற்கிறதுக்கு நமக்கு மிகுந்த துணையாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா குருநாதன். 5 பொருள் இன்றியமையாத பொருள் நாம் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். சைவ சமயத்தில் நமக்கு 5 பொருள் இன்றியமையாத பொருள். சாதனம் எதுதெல்லாம் சாதனம், திருநீர், கண்டிகை, அஞ்செழுத்து, குருநாதர், அடியார் திருக்கூட்டம் சரிங்களா. இதில் எதையும் வேண்டான்னு சொல்லவே முடியாது சரிங்களா. இந்த 5ல் நாளை கொடுப்போர் ஒரே ஒருத்தர் தான், குரு தான்.
திருநீற்ற பூசுன்னு சொன்னார், கண்டிகையை போடுன்னு சொன்னார், அஞ்செழுத்த சொல்லுன்னு சொன்னார். அவர் தான் அடியார் திருக்கூட்டத்தோடு நம்மளை சேர்த்து விட்டுருக்கிறார். இல்லை, மற்ற நாளுக்கு இந்த பெருமை கிடையாது. குருதான் இதையெல்லாம் காட்டுறார். இல்லை, அப்போ அந்த பெருமையை சொல்ல வேண்டுமானால் வார்த்தையில் சொல்லி அடக்க முடியும். இது ஏன் எல்லாருக்கும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளுடைய அறிவு இன்னும் பக்குவப்படலை. அதுதான் இந்த நூற்பாவில் 8ஆம் நூற்பாவில் நாம் படிக்க இருக்கிறோம். நண்பர்களே, உயிருக்கு இயற்கை செயற்கைன்னு 2 உண்டு. எது நமக்கு செயற்கை? கருவிகளோடு கூடியிருக்கக்கூடிய இந்த நிலை செயற்கை. இப்போ நம்ம இருக்கிற நிலை நம்மளுக்கு என்னதுங்க? செயற்கைன்னா என்ன? சில காலம் இருந்து நம்மளை விட்டு நீங்கினா அதுக்கு பேர் இயற்கைன்னா நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கிறதுக்கு பேர் இயற்கை. நமக்கு செயற்கை எது? கருவிகள், கட்டுநிலை. இயற்கை எது? இறைவனோடு கூடியிருப்பது, அறிவு பொருளோடு தன்னினமாகிய சிவத்தோடு கூடியிருப்பது தான் நமக்கு இயற்கை. இந்த செயற்கைக்கு என்ன காரணம்? இந்த செயற்கைக்கு எது காரணம்? செயற்கைக்கு எது காரணம்? அறியாமை. எது காரணம்? அறியாமை. அப்போ அந்த அறியாமை போகணும்னா நமக்கு அறியாமை இருக்கா இல்லையா? ஏன் உணர முடியல? அறிந்திருக்கிறோம், அறியாமை இருக்குதுன்ட்டு அறிந்திருக்கிறோம். ஆனால் அறியாமை ஏன் நம்மால் உணர முடியவில்லை? நாம் நல்லா நடக்கிற காலத்திலே அறியாமை நீங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்லை. கால் ஊன்றி நல்லா பலமாக நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட அறியாமை பற்றி நினைப்பு வரல. கால் ஊன்றி நடந்த காலத்திலிருந்து கால் குன்றி தள்ளாடி நடக்கிற முதுமை வந்தாலும் இந்த அறியாமை நமக்கு எதற்கு? ஏன் நாம் இப்படி துன்பப்படுறோம்? இந்த உலக நாட்டத்தில் நமக்கு துன்பத்துக்கு என்ன காரணம்? யாராவது தேடி பார்க்கிறோமா? உலகையில் சொல்றேன், தேடி பார்க்கிறோமா? இப்படியே தான் போகுது வாழ்க்கை. துன்பப்படுறோம், இன்பப்படுறோம், துன்பப்படுறோம். இந்த துன்பத்துக்கு என்னங்க காரணம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா இது நமக்கு செயற்கை. துன்பம் வந்தது எதனால்? அறியாமையினால். இந்த அறியாமையாகிய பொருள் எது? அறியாமையை செய்வது எது? ஆணவம். ஆணவமலத்துக்கு பெயர் சொல்லும்போது என்ன பெயர் வச்சார்? எது ஆணவம்? அறியாமை, ஆணவம். அவ்வளோதான் பதில். உண்மை விளக்கத்தில் படிச்சோமா இல்லைங்களா? அறியாமை, ஆணவம். இந்த அறியாமையை செய்கின்ற ஆணவம் நீங்க வேண்டுமானால் அது அஞ்ஞானம். அஞ்ஞானம் நான் நீங்க வேண்டுமானால் நமக்கு என்ன வரணும்? மெய்ஞானம் பிறக்கணும். அஞ்ஞானம் நீங்கணும்னா மெய்ஞானம் பிறக்கணும். அப்போ இந்த ஞானத்தால தான், மெய்ஞானத்தால தான் அஞ்ஞானம் நீங்கும். சரிங்களா? இது உண்மை அறிவு எப்போ தலைப்படும் கேட்டிங்கன்னா, அது இந்த பொய் அறிவு கண்ணுக்கு நேருக்கு நேரம் பார்த்தா தான் தெரியும். இல்லைங்க? அதில் மெய்ஞானம் ஒரு பொருளை உண்டு நம்பிக்கிட்டே இருப்பீங்க. இது நிஜமாவே நிலையான பொருள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க. எப்போ நம்ம அந்த நிலையிலிருந்து மாறுவோம்? அந்த பொருளை நேருக்கு நேராக நிலையில்லாத பொருள் அனுபவத்தில் உணரணும். சரிங்களா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன், சரிங்களா, வீட்டில் அவங்க பெற்றோர்கிட்ட அவன் நல்ல பிள்ளை மாதிரி நல்ல மாதிரியே இருக்கிறான். நல்லா செல்வம் இருக்குது, வெளியே போய் தவறான பழக்கங்களில் ஈடுபடுறான். அவங்க பார்க்குறவங்க பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, அவன் பையன் வானத்திலே ரயில் ஓட்டிகிட்டு இருக்கிறான், பூமியிலேயே பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். நம்ப மாட்டேன். அவன்லாம் ரொம்ப நல்லவன், அவனை போல நல்லவனை பார்க்கவே முடியாது. இது எது வரைக்கும்? இவங்களே நேரில் பார்க்குற வரைக்கும். இவங்களே நேரில் ஒரு நாள் ரோட்டில் நின்று ஊதுறதை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போது இது வரைக்கும் நம்பி இருந்தது அறியாமை, இப்போ நேருக்கு நேராக அறிந்திருப்பது மெய்யறிவு. இல்லை, அப்போது இந்த அறிவு தலைப்படணும். நமக்கு அஞ்ஞானம் நீங்கன்னா மெய்ஞானம் தலைப்பட வேண்டும். அப்போது இந்த 8ஆம் நூற்பா சொல்லுகின்ற செய்தியை பாருங்க. அஞ்ஞானம் நீங்குவதற்கு, மெய்ஞானத்தை பெறுவதற்கு, வீடு வேற்றை அடைவதற்கு
நேரான வழி எதுன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை பெறுவது. சிறந்த வழி ஞானம். 8ஆம் நூற்பா 199 பக்கத்தில் இந்த முன்னுரை பாருங்க. ஆன்மா செய்ய வேண்டிய சாதனமும் அந்த சாதனம் வரும் வழியும் சாதித்ததனால் பெறப்படும் பயனும் கூறப்படுகிறது. முந்தைய நூற்பாவில், அதாவது 7ஆம் நூற்பாவில் சாதனைக்கு நிற்பதற்குரியது ஆன்மாவே ஆவது விளங்கிற்று. விளங்கிச்சா இல்லைங்களா? விளங்கிச்சுங்களாங்கம்மா? முந்தைய நூற்பாவில் சாதிப்பதற்கான அதிகாரமும் தகுதி யாருக்கு இருக்கு? நமக்கு தான். இந்த ஆன்மாங்கிறது ஏதோ பக்கத்து ஊருக்காரன்னு நினைக்காதீங்க, நமக்கு தான் அந்த அதிகாரமும் தகுதியும் இருக்கு. சரி, அதை அறிந்த வழி. இப்போ சாதிப்பதற்குரிய அதிகாரம்னா சாதனை செய்யணும். என்ன வேணும்? சாதனம் வேண்டும். அது எங்கே போய் வரும்? நாம் போகணுமா வருமா சரி அப்படின்னு வர்ற வழி. அப்படி அந்த சாதித்ததனால் உண்டாகும் பயன். இதை மூன்றையும் சொல்வது 8ஆம் நூற்பா. ஆன்மா செய்ய வேண்டிய சாதனமும் அந்த சாதனங்கிறதோட அந்த சாதனை, ஆன்மா செய்ய வேண்டிய சாதனையும் அந்த சாதனம் வரும் வழியும் சாதித்ததனால் பெறப்படும் பயனும் கூறப்படுகிறது. அப்போ இந்த நூற்பாவில் இந்த ஆன்மா எதை சாதிக்க வேண்டும், எப்படி சாதனம் பெற வேண்டும், அந்த சாதனத்தினால் ஆகிற பயன். எல்லாருக்கும் 8ஆம் நூற்பா எதை சொல்லுங்கிறதுக்காகத்தான் இங்கே ஒரு 2 வகையான அட்டவணை போட்டிருக்கு. புரியுங்களா? ஒன்று, இப்போ நம்ம முதல்ல இருந்து 7ஆம் நூற்பா வரையும் கேட்டோமே, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்ன கற்றுக்கிட்டோம்? தத்துவ ரூபத்தை கற்றுக்கிட்டோம், ஆன்ம ரூபத்தை கற்றுக்கிட்டோம், தத்துவ தரிசனத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு என்னங்க, இந்த 3 சொல்லுக்கு நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்தது தான். தசகாரியம் பார்த்தது தான். தசகாரியம் இந்த 10 சொல்லி குழம்பியெல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இந்த 10 என்ன? ஆன்மா உயிரினுடைய பயணத்தில், சிவத்தை நோக்கிய பயணத்தில் இந்த உயிருக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள், உயிரினுடைய படிநிலைகள். என்ன படிநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிருக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு அதனை பெயரளவில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதனுடைய ரூபங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தத்துவ ரூபம். இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது என்னங்கய்யா கொடுத்தாருங்க. ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரு தான் எங்கள் பிரச்சனையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். என்ன கொடுத்தார்? எல்லாம் கொடுத்தார். தத்துவ ரூபம், தனு, கரணம், புவனம், போகம். தனுன்னா உடம்பு, கரணம்னா உடம்புக்கான கருவிகள், புவனம்னா உடம்பு உலாவதற்கான உலகம், போகம்னா இந்த உலகத்தில் உலாவி அனுபவிக்க வேண்டிய அனுபவ கருவிகள் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? இத்தனையும் கொடுத்ததுதான். நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஆளு எதையுமே கொடுக்கும், நமக்கு தேவையானது கொடுக்கலாம், அவ்வளவுதான். தப்பு நம்ம சொல்றதுல என்ன, நமக்கு தேவையானது கிடைக்கல, அதனால அவர் எப்படிப்படுகிற கருணையே இல்லாத கருணையே. இப்போ இந்த 4 தனு, கரண, புவன, போகம்ங்கிறது தத்துவ ஒரு பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ 4 பேர் தெரியுது. சித்தாந்தம் படித்தோம். இந்த 4 பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்தது 36 பேர் தெரியணும், அடுத்தது 60 பேர் தெரியணும். இப்போ இந்த 36 பேர் என்னது? தத்துவ மாயா கருவிகள். மாயா கருவிகள் எது? நிலம் முதலாக நாதம் ஈராக 36 கருவிகள். நிலம் 5 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, அந்த கரணம் 4, 24 ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5, 36 தத்துவங்கள். இதனுடைய தாத்வீக கூறுகள் 60. இப்படி நிலத்திற்கு கூறு, வாயுவின் கூறு, நீரின் கூறு, நெருப்பின் கூறு, இப்படி தனித்தனியாக தேர்ந்துக்கிட்டே போனீங்கன்னா தாத்வீகம். இப்படி 96 கருவிகள், குறைஞ்சபட்சம் 36 கருவிகளுடைய பெயரளவில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாமெல்லாம் என்ன ஆகிட்டோம்? கற்றுக்கிட்டோம். என்னத்தை கற்றுக்கிட்டீங்க? தத்துவ ரூபத்தை கற்றுக்கொண்டீங்க. அடுத்தது ஆன்ம ரூபம், தத்துவ தரிசனம். இது 2 பேர், இது 2 பேர் ஜோடி. யார் 2 பேர் ஜோடிங்க? ஆன்ம ரூபமும்
தத்துவ தரிசனம் அப்படிங்க. முதல்ல இந்த உலகம், இந்த உடம்பு இவையெல்லாம் கருவிகளால் ஆனதுன்னு தெரிந்து கொண்டால் அதுக்கு பெயர் தத்துவ ரூபம். அது பெயரளவில் தெரிஞ்சுக்கிட்டது. இது எப்படிப்பட்ட பொருள், நான் எப்படிப்பட்ட பொருள், இந்த நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோமே, எங்களுக்கு இந்த இதுக்கு என்ன சம்பந்தம்ட்டு தனித்தனியாக அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, குறிப்புகளை தெரிந்து கொண்டீங்கன்னா, தொழிலையும் குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? ஆன்ம ரூபம் தத்துவம். எப்போ தத்துவம் தரிசனமாகுதோ அப்போதான் ஆன்ம ரூபமாகும். ரொம்ப எளிமைதான், பேரளவில் தான் பயமுறுத்துற மாதிரியே தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? தத்துவ தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலம் உடம்புல தோடா இருக்குது, எலும்பா இருக்கு. நீர் உடம்புல ரத்தமா இருக்குது, சுக்கிலமா, இப்படி ஒவ்வொரு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் இப்படி உடம்பா நமக்கு இருக்குது, இது வேறு நாம் வேறு, இது வேறு நாம் வேறு. அப்போ தத்துவத்தை தரிசனம், தத்துவ தரிசனம்னா இந்தந்த கருவிகள் இந்தந்த தொழில் செய்யும், இந்தந்த குணமுறையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தரிசனம். அதனையும் நான் வேறானவன் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு நான் யார்? கண்டிப்பா இந்த தத்துவ கூட்டத்துக்கு வேறானவன் நான். தத்துவ தரிசனம். இது வரைக்கும் 7ஆம் நூற்பா வரைக்கும் கற்றல், 8ஆம் நூற்பா கேட்டல். அந்த கேட்டல்லாம் என்னதுங்க? உபதேசம். உபதேசம் யார் வந்து உபதேசம் பண்ணணும்? குருநாதன். அந்த குருநாதனாக வருவது யார்? சிவரூபம். சிவரூபம் வந்து நமக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவ கூட்டங்கள் எல்லாம் உனக்கு வேறானவை. இதுக்கு முன்னாடி தத்துவ தரிசனத்திலையும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், குருநாதன் உபதேசிக்கும் போது என்ன ஆகுங்க? அதை உணர்வோம். இந்த தத்துவ கூட்டம் நம்ம உனக்கு வேறானவை. அப்படி வேறானவை உணர்த்துறதுக்கு பேர் உபதேசம், கேட்டல். தத்துவ உனக்கு வேறானது, அதுதான் பெருமாள் என்ன வர்றாரு? சிவரூபமா குருநாதர் வர்றாரு. சிவரூபமாக வந்த குருநாதர் என்ன சொல்றாருங்க? நீ இந்த தத்துவத்துக்கு வேறானவன் சொல்லி தத்துவத்தை விட்டுரு, இந்த தத்துவத்தை எல்லாம் விட்டுரு அப்படின்னு உபதேசம் பண்ணார். விட்டது தத்துவ சுத்தி. அப்படி விட்ட போது உண்மையிலேயே நான் யாருன்னு அப்பதான் தெரியும். அதுக்கு பேர் என்னதுங்க? ஆன்ம தரிசனம். அது வரைக்கும் இப்போ நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதுல என்னதுங்க? சரியான தகவல் அல்ல. நாம் யாருன்னு உண்மையாக எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவத்திற்கு, இந்த தத்துவத்திற்கும் உலகத்திற்கும் வேறானவன் நான்கிறது குருநாதர் வந்து உபதேசித்து அந்த மந்திர உபதேசம் நிகழும் பொழுதுதான் ஆன்மா என்ற ஒன்று நான் யார் அப்படிங்கிற அறிவு எப்போ முழுமையாக நமக்கு விளங்குன்னு கேட்டிங்கன்னா, குருநாதன் வந்தால் தான் விளங்கும். அவர் வர்றதுக்கு பேர் தாங்க கேட்டல். அது 8ஆம் நூற்பா சொல்லுது. அப்படி வந்து அவர் என்ன சொன்னார்? தத்துவமெல்லாம் உனக்கு வேறானதுப்பா, விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாரா? விட்டுடுமா? விட்டுட்டோமா? விடலையா? கருவிகளை எல்லாம் வேண்டாம்னு விட்டுடுமா? சும்மா படிக்கலாம், ரொம்ப எளிமையாக தெரியுது. என்னட்டுங்க? குருநாதர் வந்தார், விட்டுருன்னு சொல்கிறாரு. விட்டு சரிங்களா? ஏதாவது விட்டோம், ஒன்னையும் விட முடியல. சரிங்களா? நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் விடணும்ட்டு. சரிங்களா? நம்மோட எல்லாம் தொடர்கிறது, கமாக்குரியாக ஓடுது. எல்லாம் ஒன்று கூட புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டேங்குது. நாமளும் புல் ஸ்டாப் வச்சிடலாம் தான் விடியும் போது நினைக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே இனிமேல் இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நிறையா நினைக்கிறோம். ஆனால் இரவு படுக்கும் போது தான் தெரியுது பூரா கமாக்குரியாக போட்டுட்ருக்குறோம். காலையில் ஞானோதயம், காலையில் எழுந்திரிக்கும் போது ஞானோதயம், இரவு படுக்கும்போது பார்த்தா ஒரே அஸ்தமனமாக இருக்குது. இது வேண்டான்னு சொன்னோம், இது வேண்டான்னு சொன்னோம், இது வேண்டான்னு சொன்னோம், அப்படி என்ன இருக்குது? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண் கெட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கு என்ன போடி அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்ம அறிவு கெட்டு போய் கிடக்குது. அதனால் இந்த சூரியன் வந்து நமக்கு செய்கிற உபகாரம் தெரியும். ஞான சூரியன் குருநாதன், ஞான சூரியன். எனவே குருநாதர் வந்து சொன்ன உடனேயே அதிதீவிரதர பக்குவம் உடையவர்கள் எல்லாம் அப்பொழுதே முக்தி பெற்று விட்டார்கள், பெறுவார்கள். எங்களுக்கு அப்படி யாரும் கண்ணுக்கே பட்டதில்லை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு படுற அளவுக்கு நாம் இன்னும் பக்குவப்படலன்னு அர்த்தம்.
சரிங்களா? நிகழ்ந்து இருக்குது, நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. குருநாதர் உபதேசித்த உடனேயே தன்னுடைய உயிர் அந்த பக்குவத்தில் விட்டு அடிப்படையாக நீங்குவதை நாம் பார்த்துருக்கிறோம். உடம்பை விட்டு உயிர் போகிறதையும் வரலாற்றில் படிக்கிறோம். பெட்ரான் சாம்பனுக்கு முட்டி கொடுத்தது, கள்ளிச்செடிக்கு முட்டி கொடுத்தது, இதெல்லாம் படிக்கிறோம். சரிங்களா? திருக்கைலாய பரம்பரையில் நமக்கு திருவாவூர் ஆதீனத்தில் 2வது குருமகா சன்னிதானம், முதல் குருமகா சன்னிதானம் நமச்சிவாய மூர்த்திகள்கிட்ட உபதேசம் பெற்றோடனே திருவடி அடைஞ்சிட்டார். தருமபுரி ஆதீனத்திலே அப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? அவங்களாம் குருநாதத்தை நீட்டி கிடக்கே விழுந்தாங்க, விழுந்தவங்க எந்திரிக்கல. உபதேசம் பண்ணாரு, விழுந்து வணங்குறதுக்காக விழுந்து வணங்கினாங்க. வாய்க்கணும். சரிங்களா? போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, பயந்துக்கிட்டே போனோம்னா எதுக்கு கேட்டு வைப்பானு, கேட்காம இருக்கிறது வரைக்கும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கோங்க. பூசை முடிக்கும் போது யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குது, பூசை முடித்து சுற்றி வந்து மண்டிட்டு வணங்கி சாமி கூப்பிட்டு மண்டிட்டு விழும்போதே உங்களோட அஸ்தமனம் 1000 போல கலந்துடணும் போயிடணும்ட்டு கேட்டுருவோமா என்ன? நிறையா இருக்குது சாமி, வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். வினைய நிறையா வினைய வீட்டில் கண்ணு மாடி தெரியுது கூட வினை தானே, அதில் மாட்டு கருத்து இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு வந்த வினைங்க, கணவன் ஒரு வினை, பிள்ளைகள் ஒரு வினை, எல்லாம் வாங்கிட்டு வந்த வினை. கண் முன்னாடி இருக்கிற வீடு ஒரு வினை, எல்லாம் வினையினால் வாங்கிட்டு வந்தது. சரிங்களா? அதையெல்லாம் விட்டு போகிறதுக்கு மனமும் இல்லை, துணிவும் இல்லை. இல்லைங்க எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டி உடனே கொடுத்துட போகிறாரா? தம்பி ரொம்ப உரைப்போட கேட்டுட்டு இருக்கிற, இந்த அவனுக்கு இன்னைக்கே அப்படின்னு கையெழுத்து போட்டுருவாரா என்ன? நம்ம வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. சாமி நம்ம வினை ஒத்து போகிறதுக்கெல்லாம் நம்ம இத்தனை பிறப்பில் செய்த வினையை குருநாதர்கிட்ட போய் தீக்க வாங்கி அதை எரிக்கணும். வாங்கினதுக்கப்புறம் அவர் கொடுத்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம சாதனையில் உரைக்கணும், அதை எரிக்கணும், இதை குறைக்கணும். இதை நாம் சாதனை செய்யணும். தினம் 5 எழுத்து மந்திரம் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் இந்த பிறப்பிலிருந்து நீங்க முடியும். இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு ஒவ்வொருத்தருக்கும் கருக்குன்னு இருக்கும். பயம் வரணும். பயமுறுத்தி விட்டுருவீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆன்மா கிடைத்திருக்கக்கூடிய பிறப்பு மிக உயர்ந்த பிறப்பு. மீண்டும் ஒரு முறை இது வாய்ப்பது என்பது எப்பொழுதும் தெரியாது. இப்போ தவம் செஞ்சாலே சரிங்களா, எப்போ நம்மளுக்கு அந்த பக்கம் வாய்க்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒருத்தருக்கு திடீர்னு வாய்க்கலாம், இன்னொருத்தருக்கு 80 வயது அதுதான் நம்ம நால்வருடைய வரலாறு குறிப்பிடு. 3 வயதுலேயும் ஒருத்தருக்கு வாய்க்கும், 80 வயதுலேயும் ஒருத்தருக்கு வாய்க்கும். நீங்களாம் இன்றைக்கி தான் வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் பக்குவமே வராது, பேசாமல் இருங்க. சரிங்களா? அப்படிலாம் என்ன பண்ணிக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டுருக்கூடாது. பக்குவம் நாம் கொடுக்கறதில்ல, நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்கிறதுனால வர்றதுல பக்குவம் இல்லை. எத்தனை கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தமே. நமக்கு அறிவு சித்த சலனமாம் தினம். யாருக்கெல்லாம் அறிவு சித்த சலனமாக இருக்கும்? குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். 5 அறிவாள் கண்டாலும் 6 ஏது சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும் சிந்தையே பார விசாரத்தை பண்ணாதே ஏதொன்றும் தீர விசாரித்து செய். நமக்கு குருவருளால் தான் சித்த சலனம் நீங்கும். இல்லை என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம், குரு என்ன பண்ண போகிறோம் நமக்கு உபகாரம் அப்படின்னா, அவருடைய அந்த 5 எழுத்து மந்திரம் தான் உள்ளே போய் நமக்கு வேலை செய்யும். ஏன்னா அந்த 5 எழுத்தான் இருப்பது சிவம். நீங்கள் குரு கொடுத்திருப்பது எது கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள சிவத்தை கொடுத்துருக்கிறார். சிவத்தை அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை நாள்தோறும் நினைக்கிறதுக்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துருக்கிறார், கீ கொடுத்துருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், அந்த பாஸ்வேர்டில் பயணிக்கணும். அப்போ இவர் வந்தார், என்ன செய்தார் குருநாதர் நமக்கு இதெல்லாம் தத்துவ கூட்டம்பா விட்டுன்னு சொன்னப்போ யார் விட்டாங்க? அதிதீவிரதர பக்குவம் உடையவங்க. அப்போ பக்குவத்தில் அது என்னங்க அதிதீவிரதரம்? 4 நிலை இருக்குது. சக்தி நிபாதம் நமக்கு
வினை, வினையின் காரணமாக பிறப்பு. இந்த வினைக்கு மூலம் என்ன? மலம், ஆணவ மலம். ஆணவ மலம் பக்குவப்படுற காலம் வந்தால் வினை ஒப்பு வரும். வினை ஒப்பு வருகிற காலத்து சக்தி நிவாதம் என்று சொல்லக்கூடிய திருவருள் நம்ம இடத்தில் விளங்கும். இல்லை, அப்போ திருவருள் விளங்குறதுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்காதுங்க. எல்லாரும் ஒரே நாள் தீக்க வாங்கிருக்கலாம். திருவருள் விளங்குவது ஒரே மாதிரி விளங்காது. அது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் போய் நிலத்துல ஒரே பயிர், ஒரே பக்குவமுடைய பயிர் என்ன பண்ணலாம்? எல்லாரும் 1 2 3 எல்லாம் விதைங்க விதைச்சாச்சு. சரியான தண்ணி அந்த வயலில் விடுறோமா இல்லையா? ஒரு பயிருக்கு மட்டும் தனியாக விடுறோமா என்ன? இல்லை, அந்த பயிருக்கு சூரியன் தனியாக ஒரு பயிருக்கு மட்டும் வருதா? எல்லா பயிருக்கும் சூரியன் ஒரே மாதிரி ஒளியை வீசுது. தண்ணியும் ஒரே சூரியன் சிவம், தண்ணி சக்தி, என்னுடைய அருள் மாற்றமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று தான். விதைச்சது ஒரே நேரம். முளைக்கும் போது பார்த்தா எது பக்குவமுடைய விதையோ பயிரோ அது என்ன ஆகுது? படபட படபடன்னு வேகமாக வருது. சிலது நிலத்துக்குள்ளேயே மங்கி விடுகிறது. பார்க்குறோமா இல்லைங்களா? நிலத்துக்குள்ளேயே மங்கிற பயிரை பார்க்குறோமா இல்லையா? அப்போது பக்குவ நிலை, இறைவன் வந்து நமக்கு கருணை, குருநாதன் வந்து கருணை செய்தாலும் நம்மளுடைய பக்குவ நிலை எப்படி இருக்கும்? மாறுபாடாக இருக்கும். அது 4 நிலை சொல்லுவாங்க. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். ஒரே மாதிரி பக்குவ நிலைகள். சரிங்களா? சில பேருக்கு சொன்ன மாத்திரத்தில் ஊற்றம் அதிகமாகிடும். சரி, அதை பிடிச்சிக்குவாங்க, கட்டியே பிடிச்சிக்குவாங்க. என்ன காரணம்? முச்சித்தவம். இதில் வந்து அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு நல்ல ஆக்டிவான ஆள் அப்படிலாம் எதையுமே சொல்லக்கூடாது. முச்சைத்தவம் இருக்கிறதுனால சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பக்குவம் நிகழ்ந்துருச்சு. அப்படி 8ஆம் நூற்பா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிதீவிரதர பக்குவம் உடையவருக்கு. அவங்க சொன்ன உடனே குருநாதர், ஏப்பா நீ இந்த 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய வேடுவ கூட்டத்தில் சிக்கி மயங்கி கிடக்கிற, உன்னை அறியாமல் வளர்ந்துட்ட, இதெல்லாம் நமக்கு அந்நியமான இனம். இந்த இனத்தை விட்டு நீ என்ன ஆயிடணும்? நீ யார் தெரியுமா? ராஜகுமாரன், மன்னவகுமாரன். உனக்கான செல்வம் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை பெறணும், நீ இதை விடு அப்படின்னாரு. பக்குவமாக இருந்தங்காட்டி என்ன ஆயிடுச்சு? விட்டுட்டார். விட்ட உடனே என்னாச்சு? நேரடியாக சிவபெருமான் திருவடிக்கு சென்று சேர்ந்தது அந்த உயிர். இல்லாதவங்கெல்லாம் உபதேசம் பெற்றும் என்னாகலை, அங்கே நிகழலை, நிகழ்ச்சி எதுவும் நடக்கலை. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சாதனை. என்ன சாதனை? 9ஆம் நூற்பா சிந்தித்தல், 10ஆம் நூற்பா தெளிதல், 11ஆம் நூற்பா நிட்டை கூடல். இந்த 3 நூற்பா யாருக்குன்னு கேட்டால் நமக்கு. 8ஆம் நூற்பா குருவினால் அப்பொழுதே அருள் பெறுகிற ஆன்மாவுக்கு. நமக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. நமக்கு அதை தாண்டி தான் 9, 10, 11 வரப்போகிறோம். ஆனால் 10, 11, 9, 10, 11 என்னன்னு கேட்டிங்கன்னா சாதனைக்குரியது. 8ஆம் நூற்பால ஆசிரியர் சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ அரசகுமாரன், உனக்கான செல்வம் மிக உயர்ந்த செல்வம். அந்த செல்வத்தை அறியாமல் நீ சின்ன வயதில் வந்து இந்த வேடுவர்களோடு நீ என்ன ஆகிட்ட? கலந்து பழகிட்ட, ஐம்புல வேடர்கிட்ட விட்டு நீ வா, என்னோட வா அப்படின்னு அப்பா வந்து சொல்கிற காலத்தில் மகனுக்கு பக்குவம் இருந்தங்காட்டி என்ன ஆகிட்டான்? விட்டு வர்றான். சின்ன வயசில் காணாமல் போயிட்டான். இல்லை சின்ன வயசில் விளையாட கூட்டிகிட்டு போனார்றா அரசர். காட்டு வழியாக அரசர் விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தபோது விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த வேடுவு கூட்டத்தோடு விளையாடுறது நல்லா இருந்தது. என்னாச்சு? நான் வரமாட்டேன், இங்கேயே இருந்துக்கினாரு. சரி, உனக்கு அறிவு எப்போ பிறகுது அப்போ வான்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டாரு? போயிட்டாரு. கொஞ்சம் வளர்ந்த போது வந்து சொன்னாங்க. இப்போ சொன்னால் என்ன பண்ணுவான்? எல்லாருக்குமே இருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்கிறோம் உபதேசம். ஒரே நாள் சொன்ன போதாங்க. ஒரு வகுப்புல சொல்லியாச்சு என்னட்டுங்க, தீக்கை வாங்குறது அவசியம், தீக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் உடனே நிகழலையே. கண்டிப்பான ஏதோ நாள் நிகழுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் உள்ளிருந்து சிவம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பலகாலம் இறைவன் அந்த உபகாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு அறியாது அவன் செய்கின்ற உபகாரம் உள்ளிருந்து செய்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த அதிகாரம் அந்த சூத்திரத்தில் அதுதான் சொல்றார். பாருங்க சூத்திரத்தை. ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தென தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த
விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செழுமே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் ஞானத்தினை உணரும் முறைமையை உணர்த்துதல் முதலிற்று. அன்பர்களே, நூற்பாவினுடைய கருத்து என்ன? ஞானத்தினை உணரும் முறைமையை உணர்த்துதல். ஞானத்தை கொடுக்கறதுக்கு குருநாதர் வரல, ஞானத்தை உணர்த்துறார். உணர்றது எப்படி உணர்றதுங்கிறதுக்கான கருவியை கொடுக்க போறார், சாதனம் கொடுக்க போறார். இந்த நூற்பா சாதனத்தை சொல்வது, சாதனமும் சாதனை வருகின்ற வழியும் அந்த ஆன்மாவுக்கு அது சாதித்ததனால் வருகின்ற பயன். இந்த 3 தலைப்புல தானே இந்த நூற்பாவை பார்க்கணும். எது சாதனம், சாதனம் வருகிற வழி என்ன, சாதனத்தினால் வருகின்ற பயன். இப்ப சாதனம் எது? குருநாதனுடைய உபதேசமாகிய 5 எழுத்து. சாதனை வருகின்ற வழி குருநாதர் வழியாக, சாதித்தனால் உண்டாகும் பயன் திருவடி இன்பம். அதாவது பாச நீக்கமும் சிவப்பேரும் அடுத்தடுத்து நூற்பாவில் சொல்ல போறார். எனவே இந்த நூற்பாவில் என்ன கருத்துரை காட்டுற மெய்கண்டார்னு கேட்டீங்கன்னா, மெய்கண்டாரே கருத்துரை சொல்லிட்டு போயிட்டார். எல்லா நூற்பாவும் யார் எழுதியிருக்கிறார் கருத்துரை? நீ முன்னாடி வந்தவங்க யாரும் எழுதலை, மெய்கண்டாரே கருத்துரை எழுதிட்டு போயிட்டார். இந்த நூற்பாவுக்குரிய கருத்துரை எண்ணுதலிற்றோ எனின் ஞானத்தை உணரும் முறைமையை உணர்த்துதல் முதலில். நமக்கெல்லாம் உணர்த்துறார், எப்படி ஞானத்தை உணர்றதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. எப்படி இந்த நூற்பாவை நமக்கு பொருள் செய்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு கூட்டு. நூற்பாவுக்கு நேரடியாக ஆற்றொழுக்காக பொருள் கிடையாது. நூற்பாவுக்கு ஆற்றொழுக்காக பொருள் கிடையாது. நூற்பாவை கொண்டு கூட்டி தான் பொருள் செய்வார். இப்போ நமக்கு பாருங்கள், நூற்பாவில் எப்படி பொருள் செய்திருக்கிறாருன்னு கொண்டு கூட்டு. அதாவது நூற்பாவுக்கு பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி கொண்டு கூட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கொண்டு கூட்டுப்படி தான் பொருள் செய்திருப்பார். அதை நீங்கள் எழுதும்போது நூற்பா வழியாக எழுதிங்க. தவத்தினில் உணர்த்த. முதல்ல குருநாதர் எப்போ வருவார்? தவம் செய்துட்டே இருந்தால் வருவார். தவம் செய்தா வருவார் இல்லை, தவம் செய்துக்கிட்டே இருந்தால் வருவார். தவத்தினில் உணர்த்த. யார் உணர்த்துவார்? தம்முதல் குருவுமாய் உணர்த்த. பொருள் இப்படி தான் கீழே சொல்ல பார்க்க போகிறோம், அதனால் நல்லா விளங்கிக்கிங்க. தவத்தினில் உணர்த்த, தம்முதல் குருவுமாய் உணர்த்த. என்னன்னு வந்து உணர்த்தினார்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை. அது எப்படி பொருள் செய்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்தனை. தெரியலனா மீண்டும் கேளுங்க. தவத்தினில் உணர்த்த 1, 2 தம்முதல் குருவுமாய் உணர்த்த, 3 ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த. இதெல்லாம் உணர்த்தங்கிறது நாமளா சேர்த்துறோம். முதல் 2க்கு சேர்த்தி இருக்கிறாங்க. எங்கே எதையெல்லாம் உணர்த்துறாரு? எல்லாமே நமக்கு அவர் தான் உணர்த்துறார். ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்தனை என உணர்த்த, விட்டு என உணர்த்த, விட்டு என உணர்த்த. அப்புறம் அரண்களல் செழுமை, அந்நியமின்மையின் அரண்களல். இப்போ எத்தனை பாகுங்க? 1 தவத்தினில் உணர்த்த, 2 தம்முதல் குருவுமாய் உணர்த்த, 3 ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த, விட்டு என உணர்த்த, அந்நியமின்மையின் அரண்களல் செழுமை என உணர்த்த. 5 பகுதியாக சொல்லியிருப்போம். ஆனால் நூற்பா எத்தனை அதிகரணம்னு கேட்டிங்கன்னா 4 அதிகரணம். தவத்தினில் உணர்த்த, தம்முதல் குருவுமாய் உணர்த்த, ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்தனை வளர்ந்தனின் உணர சொல்ல, 4வது விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செழுமை. 4 அதிகரணம். இப்போ கீழே இதன் பொருள், நூற்பாவின் பொருள் பாருங்க. அதுக்கு முன்னாடி இக்கருத்துறையின் பொருள். வீடு வேற்றிற்கு முடிந்த வீடு வேறாகிய முடிந்த பயனை அடைவதற்கு சாதனம் ஞானமே ஆகும். நூற்பாவில் முந்தைய நூற்பாவில் சாதித்தற்குரிய அதிகாரம் தனக்கு உண்டு என்று அறிந்த ஆன்மாவுக்கு சாதித்ததனால் உண்டாகும் பயனும் அப்பயனுக்கு சிறந்த சாதனமும் அச்சாதனம் வரும் வழியும் இவை என்று அறிவித்தல் இந்த 8ஆம் நூற்பாவில். இப்போ நாம்
எது சாதனம் முதல் தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சாதான் பயன் அனுபவிக்க முடியும். சரிங்களா? புதுசாக திருமணமாகி வீடு கட்டி போகிறோம். வீட்டில் வாழ்கிறதுக்கு என்னென்ன சாதனம் வேணும் தெரியுமா வேண்டாமா? தெரியல. எது? கிரைண்டர், மிக்சி, அடுப்பு, என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் சாதனம். இதெல்லாம் இந்த சாதனம் இருந்தால் தான் வாழ முடியும். வாழ முடியுமா? அது இருந்தால் தானே வாழ முடியும். வீடு கட்டி தனியாக போய் உட்காந்து நினைவு பண்ண முடியாது. இதெல்லாம் சாதனம் முதல் தெரியணும். அப்போது குருநாதர் கொடுக்கிற சாதனம் எது என்று தெரிய வேண்டும். அதை சொல்லுவது 8ஆம் நூற்பா. சாதனம் 5 எழுத்து. சாதித்த நாள் உண்டாகும் பயன் திருவடியை சென்று சேரும். அந்த ஆனந்தத்தை மீளா இன்பம். அந்த இடம் எப்படிப்பட்ட இன்பம்னு கேட்டிங்கன்னா மீண்டு வாரா வழியருள் புரிவோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு போவதற்கான சாதனை. அதனால கீழே கருத்துரையின் பொருள் சொன்னார். நூற்பாவின் பொருள் பாருங்க. போன 7 நூற்பாவில் அந்த நூற்பாவுக்குரிய சொற்களை கொடுத்து பொருள் செய்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே கொடுக்காம விட்டுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எழுதிக்கணும். முதல் பிரிச்சுக்குங்க. நான் படிக்கிறத முதல் பிரிச்சுக்குங்க, அப்புறம் பொருள் பார்த்துக்கலாம். உயிர்தான் முன் பிறப்புகளில் செய்த புண்ணிய சிறப்பின் பயனாக. இது ஒரு பகுதி. எதோட நிறுத்தணும் அந்த பகுதி வரைக்கும் ஒரு பகுதியில் ஒரு கோடு குறுக்க போட்டிருக்கேன். உயிர்தான் முன் பிறப்புகளில் செய்த புண்ணிய சிறப்பின் பயனாக இதுவரை தனக்கு அந்தர்யாமியாய் உள்நின்று சரியை கிரியா யோக மார்க்கங்களை உணர்த்தி வந்த பரம்பொருளே இப்பொழுது ஞான மார்க்கத்தை அருளும் பொருட்டு குரு வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து சிவதீக்கை செய்து தன்னை பார்த்து அரசகுமாரனாகிய நீ ஐம்பொருளாகிய வேடருக்கு பட்டு வளர்ந்து உன் பெருமைகளை அறியாமல் மயங்கி துன்பப்பட்டாய். உன் பெருந்தன்மையாவது இத்தன்மையது என்று அறிவிக்கும். அந்நிலைமையில் அவ்வுண்மையை அறிந்த பொழுதே அந்த வேடரை விட்டு நீங்கி முதல்வனாகி அரசனோடு அந்நியமின்றி அனன்யமாய் பிரிக்க முடியாத தன்மையில் நிலைபெற்று அம்முதல்வன் திருவடிகளை அடையும். 4 பகுதி. தவத்தினில் உணர்த்த, தம்முதல் குருவுமாய் உணர்த்த, ஐம்புல வேடரின் வளர்ந்ததனால் அயர்ந்தனை. அயர்த்தல் மரத்தல் அர்த்தம். அயர்த்தல் என்னதுங்க? இப்போ நாம் சொல்கிற அயற்சி அல்ல. அங்கே அந்த அயற்சி என்னது? உடம்பு சோர்ந்து போச்சுன்னு போனாலும் அயற்சியாக இருக்குன்னு அந்த அயற்சி அல்ல. இந்த அயற்சிக்கு பேர் என்னதுங்க? மறத்தல். எதனை மறந்தீங்க? ஐம்புல வேடரில் சிக்கிட்டு வளர்ந்து இதுவரை வளர்ந்ததுனால யாரை மறந்துட்ட? நீ யாருன்னே மறந்துட்ட. சிவத்தை விடுங்க. நீ யாருன்னே உனக்கு தெரியல. நீங்கள் நம்மளை நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நான் யார் அப்படிங்கிறது இவ்வளோ நாளே அது தெரிஞ்சிட்டு இருக்குது. நாம் யார்? ஒரு பேர் சொல்லுங்க. அந்த பேரை வச்சுக்கிட்டு நான் இதுதான் நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ குண்டானவன், இவ்வளோ உயரமானவன், சரிங்களா, பவானியிலிருந்து வருகிறேன், இத்தனையும் நான் கருதி கொண்டிருந்தேன். இந்த கருத்து பூரா தப்பு. இந்த கருத்து பூரா தப்பு. இவ்வளோ நாள் நீ அப்படி தான் மயங்கி வளர்ந்துருக்கிற. அதான் சொல்கிறார். எதனால் வளர்ந்தாய்? ஐம்புல வேடரில் வளர்ந்ததனால் மறந்தனை. எதை மறந்தாய்? உன்னையே மறந்தன். நீ யாருன்னே உனக்கு தெரியல. உன்னுடைய அருமை பெருமை தெரியல. அந்த அருமை பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. என்ன பண்ண? நீ இந்த தெரிய விடாமல் தடுக்கக்கூடிய இந்த பொருள் என்ன பண்ண? விடு. உபதேசம். இந்த பாட்டில் எது உபதேசம் கேட்டீங்கன்னா விடு. ஐம்புல வேடரை விடு. இதுதான் உபதேசம். நீ வர 4 நூற்பா 5 நூற்பாவிலையும் எது உபதேசம்னு கேட்டிங்கன்னா உபதேசம் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஆணை குருநாதர் சொல்லி இது வரைக்கும் நீ பிடிக்குதா பிடிக்கலையா இங்கே வாங்கி என்ன பண்ணுற? பிடிக்கலாம் விட்டுருங்க. எப்போ? 7ஆம் நூற்பா தாண்டுற வரைக்கும். இப்போ எல்லோரும் 8ஆம் நூற்பா கேட்க வந்துட்டீங்க. வந்தனங்காட்டி உங்களை என்ன பண்ண வேண்டியதான்? வச்சு செய்திட வேண்டியதாங்கிற மாதிரி. என்ன பண்ணுறதுங்க? 8ஆம் நூற்பாவிலேருந்து ஆணை கேட்டே ஆகணும். சரிங்களா? அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடியன் சொல்கிறது கேட்டே ஆகணும் கூட சொல்ல. அவர் சொல்கிறார் என்னன்ட்டுங்க, நீ இனிமேல் சொல்கிறத கேடு. இப்போ அப்படி 4 பிரிவாக பிரிச்சிருக்குது. அப்படி எந்தெந்த இடத்துல அந்த சொல்ல எழுதணும்னு எழுதிங்க. தவத்தினில் உணர்த்த. உயிர்தான்
முற்பிறப்புகளில் செய்த புண்ணிய சிறப்பின் பயனாக. இது என்னதுங்க? தவத்தினில் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் இதுவரை தனக்கு அந்தர்யாமியாய் உள் நின்று சரீகிரியா யோகங்கள் மார்க்கங்களை உணர்த்தி வந்த பரம்பொருளே தம் முதல் குருவுமாயின்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த தம் முதலுங்கிற இடத்துல ஒரு ஏகாரம் சேரும். தம் முதலே குருவுமாய், குருவா வந்தவர் வேற யாரும் இல்லப்பா, இதுவரைக்கும் உனக்குள்ள இருந்து யார் உணர்த்திட்டு வந்தாங்களோ அவர்தான். இதுவரைக்கும் உனக்குள்ள இருந்து சிவம் தான் உணர்த்தி வந்துச்சு. அந்த சிவம் தான் இப்போ உனக்கு முன்னாடி என்ன பண்ணுது? வந்துருச்சு. ஏன் வந்தாரு? உனக்கு பக்குவம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து சொன்னா நீ என்ன பண்ண போற? கேட்ப அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டார். சரி, இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் தான் இந்த நம்ம குருநாதன் முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய அறிவுல இடமாக கொண்டு வரார். இப்போ எதுங்க இப்படி எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, எனக்குள்ள இருக்கக்கூடிய நோய் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? எனக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன பண்றான்? இவனுக்கு இப்படிப்பட்ட மருந்து கொடுக்கணும்னு புறப்பட்டு வரான். இல்லை, அதான் இங்க சொல்ற. முதல்ல தவத்தினில் உயிர்தான் முற்பிறப்புகளில் செய்த புண்ணிய சிறப்பின் பயனாக இதுவரை, அதுக்கு ரெண்டாவது தம் முதலே இதுவரை தமக்கு அந்தர்யாமியாயினா என்னதுங்க? தனக்குள்ளே இதுவரை தனக்கு அந்தர்யாமியாய் நின்று உள் நின்று சரிய கிரியா யோகங்கள் மார்க்கங்களை உணர்த்தி வந்த பரம்பொருளே இப்பொழுது ஞான மார்க்கத்தை அருளும் பொருட்டு குருவடிவும் கொண்டு எழுந்தருளி வந்து தம் முதலே குருவுமாய். அது ரெண்டாவது. மூன்றாவது என்ன செய்தாங்களா? எழுந்தருளி வந்து சிவதீக்கை செய்து தன்னை பார்த்து. இதுதாங்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. சிவதீக்கை செய்து உபதேசம் இந்த விட்டுன்னு சொன்னால் உடனே விட்டுற முடியாது. இந்த தீக்கை பெறுகின்ற பொழுதுதான் அவருடைய அந்த உபதேசத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய ஆற்றல் தான் நமக்குள்ள போய் பெருமாற்றத்தை தரும். அது பெற்றால் தான் தெரியும். பெறாமல் என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. நீங்கள் தாராளமாக ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம், ஓம் சிவாய நமன்னு சொல்லலாம். இவை எல்லாமே அந்த சொல்லினால் வருகின்ற ஆற்றலை கொண்டு நம்மளுக்கு கொடுக்கும், அதற்குரிய சில பயனை கொடுக்கும். இது எப்போ உயிரை செம்மைப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, குருநாதன் வாக்கில் வரக்கூடிய மந்திரத்தால் தான் செம்மைப்படுத்தும். அது வரைக்கும் இந்த மந்திரத்தினால் வருகிற அந்த சொல்லினால் வருகிற பயன் நமக்கு வரும். அது உலக பயனாக வரலாம், வழிபாட்டில் நமக்கு நல்ல பயன் வரலாம், எல்லாமே கிடைக்கும். ஆனால் உயிருக்கான பயனாக இது எப்போ மாற்றாடைன்னு கேட்டிங்கன்னா, குருநாதன் வந்து சொல்லுகின்ற மந்திரம் தான். அதை இங்க சொல்ற பாருங்க. சிவதீக்கை செய்து தன்னை பார்த்து அரசகுமாரனாகிய நீ எப்படி படம் தெரியுமாப்பா? ராஜாயானே இளவரசன். நிஜமாவே அப்படித்தான் உண்மை. சரிங்களா? நமக்கு சிவத்தினுடைய அத்தனையும் நமக்கு உரிமை உடையது. குருநாதருடைய அருட்சொத்து பூரா நமக்கு என்னதுங்க? உரிமை உடையது. இல்லை, இப்போ நமக்கு இந்த உடம்பு மட்டும்தான் உரிமை. இந்த உடம்பு உரிமையாக பெற்றுக்கிட்டு நம்ம எவ்வளோ மயங்கி நிற்கிறோம். சரிங்களா? இந்த உடம்பை நீங்கி சிவத்தை பெற்றோம்னா இந்த உலகமே நமக்கு உரியது. எவ்வளோ பெரிய பொருள் கொடுக்குறார். இதை இந்த உடம்புக்குள்ளேருந்து இந்த ஒரு உடம்பை அனுப்பிச்சிக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய நம்மளால எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் அனுபவிக்கிறதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாகவும் துக்கமாகவும் இருக்குது. உலகத்தை முழுக்க அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. எங்கிருந்து வேணால் எதை வேணால் பார்க்கலாம், எதை வேணால் தெரிஞ்சுக்கலாம், அப்படிங்கிற ஒரு நிலை வருமே. அப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கக்கூடியது குருநாதனுடைய உபதேசம். அவர் சொல்கிறார், அரசகுமாரனாகிய நீ எப்படிப்பட்ட வேடர்கிட்ட போய் சிக்கிட்டு தெரியுமா? ஐம்பொறிகளாகிய வேடர். பாட்டில் வந்து சூத்திரத்தில் வந்து ஐம்புலன் தான் சொல்லியிருப்பார். புலன் வேறு, பொறி வேறு. புலன் என்றால் என்ன? அப்போ பொறி எது? வெளியில் கடையில் வைக்கிறதுங்களா? தத்துவத்திலேயே இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு கொலை பண்ணிங்காமல் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணணும்.
எது ஐம்பொறி? கை, காலு, மூக்கு, வாயா, உடம்புல இருக்கிற அத்தனையும் படிக்கிறீங்களே. ஐம்பொறி எது? ஐம்புலன் எது? மாற்றி மாற்றி கேட்டு குழப்பாதீங்கயா. அது தன்மாத்திரை. அது தன்மாத்திரை. சரிங்களா? தன்மாத்திரை உள்ள இருக்கிறது சத்த தன்மாத்திரை, புறத்தில் இருக்கிறது விடய தன்மாத்திரை. புறத்தில் இருக்கிற விடய தன்மாத்திரைக்கு பேர் தான் புலன். புலன்னாலும் ஒண்ணுதான், விஷயம்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? கண்ணால ஒரு பொருளை பார்க்குற அந்த காட்சிக்கு பேர் புலன். புலன் விசாரணைன்னு சொல்லியே உங்களுக்கு வகுப்பு சொல்லும்போது சொன்னேன். ஒரு பொருளை புறத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் புலன், அகத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தன்மாத்திரை. இல்லை, இப்போ புலன்கிறது எதை சொல்லிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஆகு பெயரா பொறிகளை சொல்லிக்கிறாருன்னு சிவஞான முனிவர் பொருள் எழுதுவார். இங்கே புலன்னு சொன்னாலும் புலன் வழி போய் மயங்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பொறிகள் தான். புலன் வழி போய் மயங்குவது பொறி. அதனால என்ன சொல்றாங்கன்னா ஐம்பொறிகளாகிய வேடருக்கு உட்பட்டுனா அகப்பட்டு முன் பெருமைகளை அறியாமல் மயங்கி துன்பப்பட்டாய். உன் பெருந்தன்மையாவது. அப்ப மயங்கி துன்பப்பட்டாய்ங்கிற சொல்லி எங்க இருக்குது? ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தான். அதுகிட்ட சிக்கி இது வரைக்கும் நீ அதுகிட்ட வளர்ந்தங்காட்டி நின்னாயிட்ட, உன்ன மறந்துட்ட. இதான் அப்படி மறந்த. ஆனா நீ எப்படிப்பட்டவன்? பெருமைகளுக்குரியவன். அப்படி உன் பெருமையாவது இத்தன்மை என்று அறிவித்து. என்ன பெருமை? உனக்கு அரசருக்குரிய அத்தனை உரிமைகளும் உண்டு. சிங்காசனம் உனக்கு உரியது, வெண்பொற்ற கூடை உனக்கு உரியது. இதில் இத்தனை மணிமுடி, நவமுடியாகி மணிமுடி உனக்கு உரியது, இத்தனையும் சொல்லுவார். இதுக்கெல்லாம் சிவஞான முனிவர் பெண்கொற்ற கூடைனா என்ன, நவமணி முடினா என்ன, சிங்காதனம்னா என்ன அப்படின்னு தனித்தனியாக பொருள் செய்திருப்பார். சரிங்களா? இறைவனுக்கு எது சிம்மாசனம் கேட்டால் நம்மளுடைய அறிவு தான் சிம்மாசனம். எங்க ஏறி உட்காந்து ஆட்சி செலுத்துறாரு? நம்ம அறிவில். இறைவன் அரசன் இல்லை, நாம அவர் ஏவல் வழி நடக்கக்கூடிய இளவரசன். அவருடைய உரிமை இல்லாமல் அவருடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. அரசனுடைய உரிமை இல்லாமல் அவர் சொத்து இளவரசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ப முடியாது, அனுபவி. நம்ம அறிவை இடமாக கொண்டு அவர் நம்மளை செலுத்துறார். இல்லை நிறைய சொல்லுவார். சரி, இங்கே பார்த்துருவோம் பாருங்க. என்று அறிவிக்கும் அந்நிலையில் அவ்வுண்மையை அறிந்த அப்பொழுதே அந்த வேடரை விட்டு நீங்கி. இதாங்க பக்குவம். பக்குவம் அந்த காலத்தில் சொன்னாதான் சொல்றதை கேட்பாங்க. உலகத்திலே அப்படிதானே. கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்ன பாடம் ஓதனைங்கனாலும் பையனும் கேட்க மாட்டான், பிள்ளையும் கேட்க மாட்டான். அது என்ன காலம்? பக்குவம் வராத. அப்புறம் ஓதனம்னா சரிங்களா? படிக்கிற வயசு, பால் குடிக்கிற வயசுன்னு ஒன்று இருக்கு. பால் குடிக்கிற வயசுல போய் படிப்பு சொல்லி கொடுத்தா ஏறிட்டு இருக்குமா? அதுக்கு பக்குவம் வருமா வேண்டாமா? அந்தந்த பக்குவம். அது பக்குவங்கிறதுக்கு இங்க என்ன பொருள் கிடைக்கும்? நிறைய பேர் இந்த பக்குவங்கிற சொல்ல வச்சு நிறைய விளையாண்டு இருக்கும். ஏங்க வரல, ஏங்க நீ கலந்துக்கல, எனக்கு அந்த அளவுக்கு திருவுருள் இல்லை, பக்குவம் இல்லை. எஸ்கேபிசம். பக்குவம் இல்லைங்கிற எஸ்கேபிசம். பக்குவங்கிறதுக்கு முதல் பொருள் என்ன? இங்கே நூலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அறிவுறுத்தியதை அறிவுறுத்திய பொழுதே அறிவித்தவாறே அறிந்து கொள்ளுது. ஆசிரியர் அறிவுறுத்திய பொருளை அறிவுறுத்திய பொழுதே அறிவுறுத்தியவாறே அறிந்து கொள்ளுது. அவ்வளோதான் பக்குவம். அறிவுறுத்தியவாறே. ஏன் நாங்கள் ஒன்றை சொல்லி நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அதான் பக்குவமா? சொன்னதை சொன்ன மாதிரி வாங்கணும். சொன்னதை அதான் பக்குவம். வேறு பக்குவம்னா ரொம்ப இதெல்லாம் பண்ணுங்க. பக்குவம் சொல்கிறார். சரிங்களா? நாம் அதை கோணலாம் வாங்கிட்டு ஏதாவது அஞ்செழுத்தானு சொல்ல சொன்னீங்க. இந்த பாருங்க எப்படி சொல்கிறோம் பாருங்க. கட 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 வேகமாக சொல்லிட்டு இருக்கிறதா? அஞ்செழுத்தை எப்படி சொல்கிறதோ அடுத்த நூறுபா சொல்ல போகிறேன். அஞ்செழுத்து சொல்கிறதுக்கும் முறைமை இருக்குது. சரி, நம்ம சொல்கிறோம், நாம் சொல்கிறோம். ஏன் நேற்று வரைக்கும் சொல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு சொல்கிறோம். சாமி என்ன நினைப்பார்?
சந்தோஷம்ப்பா. நேற்று வரைக்கும் அறிவு எப்படி இருந்தது? சொல்லாமல் இருந்தேன். அப்படி ஒவ்வொரு இடமும் கடந்து வந்திருக்கிறோம். நாம் கடவுளே பார்க்காத காலம், ஒரு காலம் கடவுளை பற்றி சிந்தனையே இல்லாத காலம் இருந்துச்சு. அங்கிருந்து லிஃப்ட் பண்ணாரு, அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம முயற்சியெல்லாம் நடக்கல. எப்படி லிஃப்ட் ஆகிட்டே பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி கடத்திக்கிட்டே வர ஒரு கணவன் மனைவி ஆணும் பெண்ணுமா சேர்த்து அதில் இருக்கிற இன்பத்தை எல்லாம் தூக்கி வைத்து, அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, ஆடவரும் ஆணும் பெண்ணுமாக இணைத்து அந்த இன்பத்தை துவைத்து அந்த இன்பத்தில் துவர்ப்பு வர மாதிரி செஞ்சு இந்த பிறப்பு போதுன்னு அந்த பிறப்புல நினைக்க வச்சு இல்லை. அப்புறம் ஒரு நாளைக்கு தெய்வம் என்பதோ சித்தமுண்டாகி முடிவில்லாததோ பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தடும் வேறினர் சுற்றம் என்னும் துள்பசு கூழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் பிரதமே பரம் ஆக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டின சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவது ஆக அரட்சி மண் எத்தனை இடத்துல தப்பிச்சு. ஏங்க இன்னைக்கு வரல? ஏங்க வாய்ப்பு குறைவு? ஏன் வாய்ப்பு? சுற்றம் என்னும் தொல்பசு கூழாங்கள் பற்றி அழைத்து பதறினர். இதெல்லாம் விட்டுட்டு வாழ முடியாதுங்களேங்க, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா நான் அடியேன் மீண்டும் சொல்றது, அவங்க குடும்பத்துக்காக எல்லாத்துக்கும் கட்டாயம் கடமை செய்யும். கடமையில ஒருபோதும் தவறாது செய்யலாம். ஆனால் இந்த கடமையை செய்து கொண்டே வாழ்க்கையை முடித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அது அது கட்டாயம் தேவை. நம்ம யாரையும் குடும்பத்தை விட்டுட்டு துறவியா எல்லாம் காய் வேஸ்ட்டு வந்து அது அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இந்த நூலை படிக்கணும், இதை படிக்கணும்னா என்ன ஆயிருக்கணும்? காவி வேஷ்டி கட்டிட்டு போனால் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. வெள்ளை வேஷ்டி கட்டுற வரைக்கும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அங்கேயே தங்கணும். குடும்பமாவது ஒன்றாவது 10 பேர் 20 பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க, தங்கி இருப்பாங்க. அப்படி இருந்ததை போய் நம்மளுக்கு கொண்டு வந்து இத்தனை பேருக்கு கொடுத்து ஞானம் எவ்வளவு கொங்கு நாடு செய்திருக்கக்கூடிய தவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பெரிய பெரிய டான்களையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? அப்படியே தத்துவ ஞானத்திலும் சரி, ஞான பரம்பரையில் பெரிய பெரிய டானையெல்லாம் கொடுத்துருக்கிறார். பேராசிரியர் முனைவர் சென்னிப்பனார் ஐயா, ஐயாவுரி ஐயா, எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ஐயா நம்ம ஐயா அவங்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது இந்த காலத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு வரம். நாம் செய்த தவம் பெருமைக்காக சொல்கிறீங்க. நம்ம ஆசிரியர்களுக்கா அது பெருமை தான். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை எவ்வளோ பெரிய ஒரு சாதனை கூட்டமாக இல்லை. சரிங்களா? அன்னைக்கு 1,00,000 பேர் சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்க திருவாவூர் ஆதீனத்து வழியாக. 1993 தொடங்கப்பட்ட இந்த சித்தாந்த வகுப்பு, சரிங்களா, 8000 7000 அப்படி பேர் படிக்க ஆரம்பித்த வகுப்பு 1,00,000 பேர் படிக்கிறாங்க. இன்னைக்கு 2 ஆண்டுக்கு ஒருக்கா 1,00,000 பேர் அணிஞ்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் 50,000 பேர் பழைய அம்மன் கூட வச்சுக்கணும், மீண்டும் தொகுப்பில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மீது 50,000 பேர் புதுசாக தத்துவ ஞானத்தை படிக்கிறோம், குருநாதரை பெறுகிறோம். சரிங்களா? இந்த தத்துவ ஞானத்தை கண்டுதான் விவேகானந்தர் அது அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்னார். தத்துவ ஞானம் நம்ம இன்னைக்கு படிக்கிறது பெருமையில நம்மளுக்கு தெரியல. ஆனால் விவேகானந்தர் சோமசுந்தர நாயர்கிட்ட எப்படி நின்னார்? அவர் தத்துவ ஞானத்தை இப்படி பேசும்போது, சைவ சித்தாந்தத்தை பேசும்போது அவர் படித்த வேதாந்தத்தை எல்லாம் தூர வச்சுட்டார். ஏன்? அவர் சோமசுந்தர நாயரும் வேதாந்தம் படித்தவர் தான். முதல்ல வேதாந்தத்தில் பெரும் கடல் கண்டவர் அவர். அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தத்தை கற்று இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு, சைவ சித்தாந்தம் எப்படி உயர்ந்தது? சைவ சித்தாந்தத்தில் அவருடைய பேர் சண்டமாருதம்.
சண்டமாருதம் சோமசுந்தர நாயக்கர், சூறாவளின்னு அர்த்தம். எப்படி சைவ சித்தாந்தத்தில் சூறாவளிக்காடு, ஒரு நாட்டையே உலுக்கிய ஒரு விவேகானந்தரை உலுக்கி பார்த்தவர் ஒருவர். அமெரிக்க நாட்டை சிகாகோ நகரையே ஒரு ஆட்டம் கண்டு ஒரு சொற்பொழிவு, அப்படிப்பட்டவரை அப்படிங்கிற சைவ சித்தாந்தத்தில் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு நிமிஷத்துல அப்படியே அவரை தன்னுடைய வலைக்குள்ள அனுப்பி வச்சுட்டார். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அருள் என்கின்ற ஒன்று குருநாதர் அல்லாது வராது. நம்மளுக்கு ஏன் வாய்க்கலை, வேடரில் அகப்பட்டிருக்கிறோம், ஐம்புல இன்பத்தில் அகப்பட்டிருக்கிறோம். சரி, அந்த இன்பத்தில் தூய்க்காத இன்பம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு 20 வயசுல 30 வயசுல வந்து அந்த உபதேசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் எபோவ் 40 50. இன்னும் அந்த இன்பத்திலேயே மூழ்கி கிடந்தா என்ன சொல்றது, விட முடியல, அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும். இப்படி நமக்குன்னு ஒரு பயணம் இருக்கு, ஆன்ம பயணம். இந்த ஆன்ம பயணம் மிக இன்றியமையாதது. சரிங்களா? எத்தனையோ நடுவு விட்டவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன் இந்த ஒரே காரணம் தான், எல்லாம் புரிஞ்சுங்க. சைவ சித்தாந்தத்தை நிறைய பேர் நழுவ விடுறதுக்கும் இந்த இடத்துல நெருங்கி தங்க முடியாத காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பந்தம், பிணைப்பை விட்டு நீங்க முடியாதுதான். உண்மை. அதை யார் நீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க சொல்லிக்கிறாங்க? இப்போ சொன்ன மாதிரி காவி வேஸ்ட் கட்டிட்டு வா, காவி புடவை கட்டிட்டு வான்னு சொன்னாங்க. உள்ள ஒன்று சொல்லைய, இருக்கிற இடத்துல இருக்கணும், எல்லாரோடையும் எல்லாமே செய்துக்கணும். அதே நேரம் அதோட போய் என்ன ஆகிடக்கூடாது, அடாப்ட் ஆகக்கூடாது. இது இல்லைன்னா நான் இல்லைங்கிற பேச்சுக்கே இல்லை. ஐயா சொல்கிற மாதிரி தான், இது இல்லைன்னா நான் இல்லைன்னு எந்த பொருளும் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரே ஒரு பொருளை தான் சொல்லணும், சிவம். மற்ற எல்லா பொருளுமே ஐயாவுடைய வார்த்தையில் டேஷ் 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 அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுக்காக அவங்கள வேண்டாம் அர்த்தம்னா அவங்களோட தான் இருக்கணும், அவங்களோட தான் வாழ எல்லாம் பண்ணாலும் அவையெல்லாம் நமக்கு அந்நியம். நமக்கு அனநியம் யார்? சிவம். அதை சொல்லி தான் சொல்கிறார் இங்கே. அப்படி அது சொல்ல வந்த பக்குவம், அந்நிலையில் அவ்வுண்மையை அறிந்து அப்பொழுதே அந்த வேடரை விட்டு நீங்கி முதல்வனாகிய அரசனோடு அந்நியமின்றி அனநியமாய் பிரிக்க முடியாத தன்மையில் நிலைபெற்ற அம்முதல்வன் திருவடிகளை அணையும். தெளிவுரை பாருங்கள். இந்த நூற்பாவை நல தவத்தினில் தம்முதல் குருவுமாய் ஐம்புல வேடனை வளர்ந்து அயந்தனை உணர்த்த விட்டு அந்நியமே அறங்கடல் செலுமே என்று ஏற்றுக்கூடாது. நிறைய காணும், நம்ம முதலே நினைச்சாச்சு. பாருங்கள், ஐம்புலன் என்பது ஐம்புலனையும் அறிகின்ற ஐம்புரிகளை குறித்து அந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடுவீங்க. ஐம்புலன்னா புறத்தில் இருக்க விடயத்தை அறிவது, ஐம்புரினா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருவிகள். ஐம்புலனாவது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் 5 விடயங்கள் ஆகும். இவற்றை முறையே ரூபம், சத்தம், ரதம், கந்தம், பரிசம் என்று வடமொழியில் கூறும். ஐம்பொறியாவது மெய்வாய், கண்மூக்கு, செவி என்னும் 5 இந்திரியங்கள். நம்ம வீட்டில் படித்து பார்த்தோம்னா அறிவளிக்கும். அப்புறம் ஐம்புல வேடரின் வளர்ந்து அயந்தனை என்பதை வளர்ந்தமையால் அயந்தனை எனப்பட்டு வளர்தல் காரணமும் அயதல் காரியமும் என என்றது. தம்முதல் என்பது எல்லா உயிர்க்கும் பொதுவாகிய முதல்வனை குறிக்கும். குருவுமாய் என்பது உயிர்க்கு உயிராய் உள் நின்று உணர்த்துவதை குறிக்கும். அதனால தான் இதுக்கு எப்படி உண்மை, அந்த எச்ச உண்மை எப்படி போட்டாருங்க, தம்முதல் குருவுமாய். குருவுமாய் சொல்லலாமா, குருவாய் சொல்லலாமா? குருவாய் சொன்னீங்கன்னா இருங்க, குரு வந்திருக்கிறார், தம்முதல் குரு. ஆனால் அப்படி இல்லை, தம்முதலே குருவுமாய். உள்ளுக்குள்ள இதுவரைக்கும் அந்தர்யாமியாக இருந்து உணர்த்தி வந்த சிவமே குருவுமாய் வந்திருக்குது. அப்படின்னு இறந்தது தழிய எச்ச உண்மை. ஏற்கனவே இதுவரைக்கும் உள்ள இருந்து உணர்த்தி வந்தாரு, இப்ப எப்படி வந்துட்டாரு, முன்னாடியே வந்துட்டார். இல்லை, இதுக்கு நல்ல உதாரணம் மணிவாசகர் பெருமான் தான். அவருக்கு மட்டும்தான் சாமி எப்படி வந்துட்டாருங்க, நேரடியா. இல்லைங்க இப்போ யாருக்கும் வர குரு சிவம் இல்லையா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவருக்கு அப்படியே பெருமான் 100 விழுக்காடு அவரே திருக்கையிலாயிடுச்சுன்னு என்ன பண்ணிட்டாருங்க, இறங்கி வந்து அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று அமர்ந்திருந்தார். அப்போ அவருடைய பக்குவ நிலை எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறதான் சிந்திக்கணும். அதனால தான் அவரால் பிரிஞ்சு இருக்க முடியும். அழுகிறார். அவர்
அதனால ஏன் அந்த உருக்கம் அவர் ஏன் அவர் விட முடியலன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு செய்யாம நீங்க ஒருத்தர் நமக்கு சேர உதவி எப்படி உணர்வீங்க? யாருக்குமே செய்யாம எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ ஒரு செஞ்சு, இதெல்லாம் பருவத்தில் கொஞ்சம் நல்லா விளங்கும் சரிங்களா? நம்ம கிட்ட மட்டும் ஏன் இப்படி நிற்கிறாங்க சரிங்களா? நம்மளே என்ன சுற்றி வரான் நம்மளே பார்க்குறான், நம்மளே ஒத்து பார்க்குறான், அப்படி எதை கட்ட இப்படியே நிற்கிறானே அப்படி என்ன ஆகும்? ரொம்ப நாள் கனியாத மனசு கூட கனிஞ்சிடும். இத்தனை வருஷமா இவன் நம்மளையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, உலகியல் இருக்கக்கூடிய ஒரு பார்வையை வச்சு பார்த்தீங்கன்னா தான் சிவத்தை உணர முடியும். இல்லாட்டின்னு அவனால் என்ன பண்ண முடியாது, அதை வச்சு தான் காட்டி இருக்கிறாங்க. சிவம் அப்படி தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்கு தெரியல சரிங்களா? ஒரு 5 வருஷமா 6 வருஷமா ஃபாலோ பண்ண ஒருத்தனை பார்த்தாவே நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அடாடா எவ்வளோ நாளாக என் முன்னாடியே சுத்துறையில அப்படி என்ன பண்ணுறோம்? காதல் பறக்கிறது, ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை, என்னென்னமோ தலைப்புலாம் வண்டி ஓடுது. ஆனால் 24/7 பல பிறப்புகளாக நம்மளை தொடர்கின்ற ஒருவர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நம்மளை விரும்புகிறவர் அவரு, ஆனால் அவரை நம்மளால் என்ன பண்ண முடியல, விரும்ப முடியல. அவர் நம்மளை விரும்புகிறார். ஒவ்வொருத்தரையும் சாமி தனித்தனியாக நினச்சிட்டு தான் வாழ பண்ணுறாரு. இதையெல்லாம் நீங்கள் உணர்ச்சியில் உள்ள உணர்ந்தா தான், நம்ம உள்ள உணர்றதுக்கு தான் தேவை. இந்த புறத்து நடிப்புலாம், புறத்தில் எப்படி இருக்கிறோம் அதெல்லாம் வேற. உள்ள உணர்வதற்கு என்ன வழி? இந்த சிவம் எனக்கு என்ன உபகாரம் செய்யுது அப்படின்னு உபகாரத்தை உணர்ந்த அன்னைக்கு நம்மளால தரிக்கவே முடியாது, அழுகாச்சு நிற்கவே நிற்காது. இந்த உண்மையாக அவனை உணர்ற அன்னைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அழுகை நிற்கவே நிற்காது, தாரதாரையாக வந்துக்கிட்டே இருக்கும். பகவான் இப்படி செய்திருக்கிறாரு நமக்காக. நாம் என்ன நினைக்கிறோம், நமக்காக மட்டுமா செய்கிறார், இந்த உலகத்தை படைச்சார் நமக்காக மட்டுமா படைச்சார். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்காக மட்டுமா படைச்சார். ஆனால் அதை அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்க, நமக்காகவே செய்தார். வீட்டில் மனைவியோ அம்மாவோ ஒரு பதார்த்தம் செய்கிறாங்க, இந்த பதார்த்தம் அந்த குழந்தைக்கு பிடிக்குன்னு செய்கிறாங்க. அந்த குழந்தை நமக்காகவே அம்மா செய்திருக்காங்க போது இருக்கிற அன்பு வேறு, நமக்கு மட்டுமா செஞ்சாங்க. அப்போ என்ன ஆயிடுது, அன்பு வேற மாதிரி போயிடுது. நமக்காகத்தான் செய்திருக்காங்க போது அந்த அன்பை நினைக்கும் போது நமக்கு அப்பா வெளியே போய் நமக்காக தான் உழைக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த அன்பு என்ன ஆகுதுங்க. இது பெற்றோர் இதுதான் பெற்றோருடைய அன்பு. அம்மா அப்பாவை பற்றி குழந்தைக்கு சொல்லி வளர்த்தணும், அம்மா அப்பாவை பற்றி குழந்தைக்கு சொல்லி வளர்த்தணும், அப்பா அம்மாவை பற்றி சொல்லணும். குழந்தைய வளர்ப்புனா இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பெருமை நாமளே சொல்கிறதில்ல, அவங்களுக்கு சொல்லும்போது ஆப்போசிட், அவங்க எங்கே போகிறாங்க பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு, கஷ்டப்படுறாங்க பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். சரி, இப்போ இறைவனை பற்றி சொல்லணும். இறைவனை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, நம்ம அறிவு நம்ம செயல்படுறதுக்கு எல்லாத்துக்கும் துணை இருப்பது எதுன்னு கேட்டால் இறைவன் தான் அப்படின்னு. அது சொன்னால் வாங்க மாட்டேங்கிறாங்க, பிடிக்க மாட்டேங்கிறதுக்காக விட்டோம்னா அறிவு அப்படியே நின்றோம். எனக்கு வேலை சொல்கிறது, அவங்களுக்கு கடமை கேட்கறது. என்னைக்கு அறிவுக்குள்ள ஞானம் வருதோ அதை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டியாக பிடிப்பாங்க. எனவே இங்கே சொல்கிறார், அந்நியமின்மை என்பது பிரிக்க முடியாத அத்துவிதத்தை குறிக்கும். இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் படிச்சுங்க. இனி இந்த 100 201 பக்கம் பாருங்கள். இந்த 100 4 அதிகரணங்களை உடையது. தவத்தினில் உணர்த்த, தம்முதல் குருவுமாய் உணர்த்த, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தென உணர்த்த, விட்டு என உணர்த்த, அந்நியமின்மின். இந்த உணர்த்தங்கிறது இந்த கடைசி 2 இதில் அடியன் சொல்கிறேன். அதையும் அவர் தான் உணர்த்துறாரு. என்னன்ட்டுங்க, நீ ஐம்புல வேடலில் வளர்ந்ததுனால உன் நிலைமையை மறந்துட்டேன்னு அவர் உணர்த்தங்காட்டி தானே உணர்ந்துருக்குறோம், குருநாதன் உணர்த்தங்காட்டி. அதே மாதிரி விட்டுருன்னு யார் சொல்கிறாங்க, அதுவும் அவர் தான் உணர்த்துறாரு. அப்போ பொய் காட்டி பொய்யகற்றி அப்படி செய்ய வேண்டியவர் அவர் தான். அப்படி விட்டு அந்நியமின்மையின் அறங்காலல் செல்லுமே என்று 4 அதிகரணமாக காட்டுகிறார். இந்த 8ஆம் நூற்பாவை 4 அதிகரணத்தில் இந்த 4 அதிகரணம் சொல்லக்கூடியதில் முதல் அதிகரணம் தவநிலை அதிகரணம். தவத்துக்கு போகிற மாதிரி உடம்புக்கான தவத்தை செய்வோங்கிறாங்க. இந்த தவத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உடம்புக்கு தேவையான தவத்தை முதல் செஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
செஞ்சுருவோம். உணவு இடைவேளை.